இன்னைக்கு நீங்க 3 கதைய பார்க்க போறீங்க. முதல்ல அம்மாவுக்கு ஒரு வீடு, 2வது காயங்கள், 3வது தண்டனைங்கிற கதை. இந்த 3 கதையும் நீங்க தனித்தனியா படிக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல அதனுடைய லிங்க் தனித்தனியா இருக்கும். அந்த நேரத்தோடு கூடியத நீங்க சும்மா கிளிக் பண்ணா போதும், அந்த கதைக்கு நேரா போயிடலாம். கதைக்குள்ள போலாமா? கிருஷ்ணன் வீடு திரும்பிய போது இரவு வெகு நேரமாகிவிட்டது. கூடத்து பெஞ்சின் மீது உட்கார்ந்தபடியே தூங்கி ஆடிக்கொண்டிருந்தாள் அம்மா. அவனுக்கு சாதம் போட்டாக வேண்டுமே. அண்ணாவுக்கு கல்யாணமான புதிதில் விமலா மன்னி புது ஜோரில் கர்ம சிரத்தையாய் முழித்திருந்து அவனுக்கு சாதம் போட்டாள். கொஞ்ச நாள் தான். அவள் போக்கில் அலட்சியம், வார்த்தைகளில் தடிப்பு. என்ன இருந்தாலும் அம்மா அம்மா தான் யாருக்குமே. செருப்பு கழட்டும் ஒலி கேட்டு சட்டென்று விழித்துக் கொண்டாள் அம்மா. அவன் கை கால் அலம்பிவிட்டு உள்ளே வந்தபோது தட்டும் நீரும் எடுத்து வைத்திருந்தாள். குழம்பு ரசத்தை சூடு பண்ணி கொண்டு வந்து விட்டாள். கிருஷ்ணன் எத்தனையோ முறை சொல்லிவிட்டான், எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நீ படுத்துக்கோ, ஏன் நான் போட்டு சாப்பிட்டுக்க மாட்டேனா என்று. அவள் கேட்பதா இல்லை. மதியம் 2 மணி ஷிப்ட் என்றாலே இப்படித்தான். இரவு இத்தனை லேட்டாய் தான் வர முடியும். அம்மாவை பார்த்தால் பரிதாபமாக இருந்தது. ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒவ்வொரு வித உத்தியோகம். போதும், அவள் வேலை செய்ய கொஞ்சம் குறையும் என்று பார்த்தால் கல்யாணமான கொஞ்ச நாளிலேயே மன்னிக்கு நல்ல உத்தியோகம் கிடைத்துவிட்டது. அவளுக்கும் சேர்த்து அம்மா எடுபிடி வேலை செய்ய வேண்டியிருந்தது. 2வது அண்ணன் சீனுவுக்கு பேங்க் உத்தியோகம். காலை 7க்கெல்லாம் அரக்க பறக்க ஓடுவான். அவனுக்காக அம்மா 4 மணிக்கு எழுந்திருக்கிறாள். கிருஷ்ணனுக்காக விழித்திருந்து இரவு 11 மணிக்கு மேல் படுத்துக் கொள்கிறாள். அவளுக்கும் வயதாகிறது. எத்தனை கஷ்டம்தான் படுவாள். சின்ன வயதிலேயே புருஷனை பறிகொடுத்து விட்டு 3 பிள்ளைகளுமே உலகமாய் அவர்களுக்காகவே வாழ்ந்தவள், இன்னமும் வாழ்பவள். உனக்கு என்னடி அலமு, ஆம்படையாம் போயிட்டானேன்னு கலங்காத. 3 விழுதுகளை விட்டுட்டு தான் மனுஷன் போயிருக்கான். 3 தூணா நின்னு உன்னை மகாராணி மாதிரி வச்சுக்குமே. அப்புறம் உனக்கு என்ன கவலை? கல்யாணம் பண்ணி கொடுக்க ஒன்னும் பொண்ணு பெத்துக்கலையே. 3 பிள்ளையா பிறந்ததே, அதை நினைச்சு சந்தோஷப்படு. இப்படித்தான் சுற்றமும் சொந்தமும் அவளை தேற்றியது. பெரியவன் சுந்தரத்துக்கு கல்யாணம் ஆகும் வரை அவளும் மிக்க நம்பிக்கையோடுதான் இருந்தாள். ஆரம்பத்தில் விமலா மன்னி மரியாதையாகத்தான் இருந்தாள் அவளிடம். அவளோடு காலையில் சுருக்கவே எழுந்து கொண்டு கூட மாட அத்தனை வேலைகளிலும் பங்கெடுத்துக் கொண்டாள். நாளாக நாளாக எனக்கு மட்டும் ஏன் என்ற கேள்வி அவளை குடைந்திருக்க வேண்டும். தானும் தன் புருஷனும் மட்டும் என்று தங்களை சுற்றி ஒரு வட்டத்தை அழுத்தமாக போட்டுக் கொண்டாள். மாமியாரையும் கொழுந்தன்களையும் அதற்கு வெளியில் யாரோவாய் நிறுத்தி வைத்தாள். போராததற்கு நல்ல வேலை வேறு கிடைத்துவிட்ட அலட்சியம் இன்னும் அதிகமாயிற்று. சமீப காலமாய் புருஷனை தனி குடித்தனம் போவதற்கும் நச்சரித்துக் கொண்டிருப்பதாக அம்மாவிற்கு எப்படியோ தெரிந்துவிட, அம்மா ஒரு நாள் இரவு சாதம் போட்டுக்கொண்டே கிருஷ்ணனிடம் சொல்லி அழுதாள். சுந்தரம் அந்த விஷயத்தில் மட்டும் தயங்கினானா அல்லது பயப்படுகிறானா என்று தெரியவில்லை. தனியே போவது பற்றி அம்மாவிடம் பேச்செடுக்கவில்லை. அந்த பூகம்பத்தை அம்மா எந்த நேரமும் எதிர்பார்த்து கொண்டுதான் தயார் நிலையில இருக்கிறா என்று அவனுக்கு தெரியாதோ என்னவோ. சாப்பிட்டு விட்டு பாயும் தலையணையும் எடுத்துக்கொண்டு மொட்டை மாடிக்கு வந்தான் கிருஷ்ணன். 3 பேர் சம்பாதித்தும் நல்ல வீடாக பார்த்து கொண்டு போக யாரும் நடவடிக்கை எடுக்கவில்லை. பழைய மாம்பலத்தில் தான் ஒரு இருட்டான போர்ஷனில் குடியிருக்கிறார்கள். அவர்களை தவிர மாடியிலும் கீழுமாய் 6 குடித்தனம் இருக்கிறது. சின்னதாய் ஒரு கூடம், அதை ஒட்டி ஒரு இருட்டான அறை, மிகச்சிறிய சமையலறை உள்ள இதற்கே 650 ரூபாய் கறக்கிறான் வீட்டுக்கார கொள்ளைக்காரன். சுந்தரத்திற்கு கல்யாணமான பிறகு அவனும் விமலாவும் இருந்த ஒரு அறையை உபயோகப்படுத்திக் கொள்கிறார்கள். அதுதான் வேண்டும். இந்த வீடு பத்தாது. பகலிலேயே மின் வெளிச்சம் இல்லாமல் காரியம் செய்ய இயலாது. அடிக்கடி மின்சாரம் வேறு போய்விடுகிறது. தண்ணீர் கஷ்டம் வேறு. அம்மா விடுமுறை நாள் ஒன்றில் 3 பேரும் ஒன்றாய் சாப்பிட உட்கார்ந்த போது வேறு வீடு பார்ப்பது பற்றி பேச்செடுத்தாள். முடியலடா சுந்தர், நீங்கள்லாம் வெளியே போயிடுறேள். நான் நாள் பூரா இங்கதானே அடைஞ்சு கிடக்கேன். இருட்டுக்குள்ள தடவி தடவி வேலை செஞ்சுண்டு வெளியில வந்தா சாதாரண வெளிச்சம் பார்த்தா கூட கண்ணை கூசுறது. எப்பவும் லைட்டும் ஃபேனும் போட்டுண்டா கரண்ட் பில் நிறைய ஆகி குழந்தை நீங்க தான் கட்ட வேண்டியிருக்குன்னு ஜாஸ்தி போட்டுக்கிறது இல்ல. போட்டுக்காம உள்ள இருக்கவும் கஷ்டமா இருக்கு. நல்ல வீட்டுல இருக்க மாட்டோமான்னு ஆசையா இருக்கு. 2 ரூமு, ஒரு ஹால், சமையல் கட்டுன்னு வெளிச்சமா சௌகரியமா பாருங்கோ. மோட்டார் தண்ணி வராப்புல பார்த்தா இன்னும் சௌகரியம். தெரு பம்ப்ல எத்தனை குடம் அடிச்சுட்டு வருது சொல்லு, நெஞ்சு வலிக்கிறது. சரி பாப்போம் என்றான் சுந்தரம். அவ்வளவுதான், பார்ப்பதாய் தெரியவில்லை. 1 மாதம் கழித்து அம்மா மீண்டும் அது பற்றி பேச்செடுத்த போது சுந்தரத்துக்கு கோபம் வந்தது. இந்த பாருமா, எனக்கு ஒண்ணும் கவர்மெண்ட் உத்தியோகம் இல்ல, கம்பெனி உத்தியோகம் தான். பெரிய கம்பெனி தான் இல்லன்னு சொல்லல, நல்ல சம்பளம் தான், அதையும் இல்லன்னு சொல்லல. ஆனா ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் பென்ஷனா இப்பவே 4 காசு சேர்த்துண்டாதான் உண்டு.
சிட்டில சகல வசதிகளோடையும் வீடு பார்க்கணும்னா வாடகை 1000 1500ன்னு கொடுத்தாதான் நீ சொல்ற மாதிரி நல்ல வீடா கிடைக்கும். வாடகையே அவ்வளவு கொடுத்தா மத்ததெல்லாம் எப்படி நடக்கும்? மாசம் 3000க்கு குறையாம சம்பாதிக்கிறான் உன் 2வது புள்ள சீனு. கஞ்ச கருமி, சாமர்த்தியக்காரன். என்னமோ லாட்ஜ்ல தங்குற மாதிரி மாசம் இவ்வளோன்னு தான் செலவுக்கு மட்டும் மூக்கால அழுதுண்டு கொடுக்கறான். மிச்சத்தெல்லாம் படு சாமர்த்தியமா சேர்த்துன்னு இருக்கான் அவன். இது வரைக்கும் அவன் சேர்த்து வச்சதை கொண்டு ஒரு சொந்த வீடே வாங்கலாம். அவனை வீடு வாங்கி உன்னை ஜாம் ஜாம்னு கொண்டு வச்சுக்க சொல்லு. நான் வேண்டாங்கல, என்னால முடியாது. இப்பவே விமலாவுக்கு என்ன குழந்தை பிறக்குமோன்னு கவலையா இருக்கு. பிள்ளையாந்துட்டா சரி, பொண்ணாந்துட்டா எவ்வளவு சம்பாதிச்சாலும் போராதே. இவன் கொட்டி தீர்த்து விட்டான். சீனுவோ வாயை திறக்கவில்லை. அழுத்தக்காரன், காரியவாதி. கிருஷ்ணனுக்கு ஆசைதான் நல்ல வீடாக பார்த்து அம்மாவை சௌகரியமாய் வைத்துக் கொள்ள. ஆனால் கிண்டியில் ஒரு சாதாரண மோட்டார் உதிரிப்பாகம் தயாரிக்கும் ஃபேக்டரியில் ஓடாய் உழைத்தாலும் மாசம் 1000க்கு மேல் சம்பாதிக்க இயலாதவனால் நல்ல வீடு பார்த்து அம்மாவை கொண்டு வைத்துக் கொள்வது எப்படி சாத்தியப்படும்? இத்தனைக்கும் சுந்தரத்தை போல மூக்கால் அழும் பழக்கமும் அவனுக்கு இல்லை. சீனுவைப் போல அழுத்தமாய் கஞ்சத்தனமாய் காரியவாதியாய் சேமிக்கும் பழக்கமும் அவனுக்கு இல்லை. சம்பாதிக்கும் அத்தனையையும் அம்மாவிடம்தான் கொடுக்கிறான். ஓவர் டைம் ஏதாவது செய்தால் கிடைப்பவற்றை சிகரெட், வெற்றிலை பாக்கு என்ற செலவுகளுக்கு வைத்துக் கொள்கிறான். சம்பாதிப்பவர்களுக்கு மனது இல்லை, மனது இருப்பவனுக்கு அதற்கேற்ற சம்பாத்தியம் இல்லை. கிருஷ்ணன் பெருமூச்சு விட்டான். மொட்டை மாடியில் 6 குடித்தனக்காரர்களின் வீட்டில் இருந்தும் ஆண்களும் பெண்களுமாய் கை நீட்டி கால் தீட்டி சுதந்திரமாய் படுத்திருந்தனர். அந்த வீட்டின் சொர்க்கமே அந்த மொட்டை மாடிதான். நல்ல காலம் அதையும் கட்டி வாடகைக்கு விடாமல் விட்டு வைத்திருக்கிறானே வீட்டுக்காரன். நல்ல வெயில் காலத்தில் விமலா மன்னியும் சுந்தரம் கூட மொட்டை மாடியில் தான் படுத்துக் கொள்வார்கள். யாரையும் மிதித்து விடாமல் ஜாக்கிரதையாய் நடந்து காலியாய் இருந்த ஒரு இடத்தில் பாயை விரித்து படுத்துக் கொண்டான் கிருஷ்ணன். சற்று தொலைவில் இருந்த ரயில்வே லைனில் மின்வண்டி ஒன்று கடந்து செல்லும் ஓசை கேட்டு மெலிந்து கரைந்தது. கடைசி வண்டி அதுவாகத்தான் இருக்கும். காற்று உடலை சில்லென்று தீண்ட படுத்த சிறிது நேரத்தில் தூங்கி போனான். விடிந்து வெகுநேரம் கழித்து முகத்தில் சுரீர் என்று சூரியன் சுட்ட போதுதான் எழுந்தான். அருகில் இருந்த வீடுகளிலிருந்து துணி துவைக்கும் ஒலியும் கைப்பம்பில் தண்ணீர் அடிக்கிற ஒலியும் கேட்டன. தெருக்குழாயில் ஒரு கும்பல் தண்ணீர் சண்டை போட்டுக் கொண்டிருந்தது. தள்ளுவண்டியில் வாடின காய்கறிகளை வைத்து கூர்ந்து கூவிக் கொண்டிருந்தான் வியாபாரி ஒருவன். லடக் லடக் என்று மின்வண்டிகளின் ஓசை நிமிடத்துக்கு ஒரு முறை கேட்டு மறைந்தது. கிருஷ்ணனுக்கு வியப்பாக இருந்தது. என்ன உலகம் இது? எதற்காக இயங்கிக் கொண்டிருக்கிறது? எதற்கு மக்கள் இப்படி பறந்தடித்துக் கொண்டு ஓடுகிறார்கள், உழைக்கிறார்கள்? எல்லாவற்றிற்கும் முடிவு மரணம்தான் என்று நிச்சயமாய் தெரிந்தும் அதை பற்றிய சிந்தனை துளியுமின்றி என்ன இயக்கம் இது? போகும்போது எதையும் கொண்டு செல்லப் போவதில்லை என்று திண்ணமாய் தெரிந்தும் காசாய், பணமாய், நகையாய், நிலமாய், வீடாய் சேமித்துக் கொள்ளும் எண்ணம் எப்படி எழுகிறது? வாழ்கிற வரை எதற்கும் கஷ்டப்படாமல் வாழ்ந்துவிட வேண்டுமே என்ற எண்ணத்தினாலா? வீடு கட்டுபவர்கள் எல்லோரும் கையில் பணம் வைத்துக் கொண்டா கட்டுகிறார்கள்? அப்படி என்றால் அதுவும் இல்லையே. கடன் வாங்கி நகைகளை வைத்து அல்லது விற்று வாயை கட்டி வயிற்றை கட்டி எல்லாம் எதற்காக? அனித்தியமான இந்த வாழ்க்கையில் எதற்கு இவ்வளவு பாடு புரியவில்லை கிருஷ்ணனுக்கு. விஸ்வரூபமா இறைவன் தன் கோடானு கோடி கைகளில் உயிர் நூலால் ஒவ்வொரு கிரகத்தையும் இந்த பிரபஞ்சத்தில் பற்றி கொண்டு பொம்மலாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறான். இந்த பூகிரகத்தில் மட்டும் உயிரினங்களையும் படைத்து விளையாட விட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறான். எல்லாமே அனித்தியம். எதுதான் நித்தியம்? எதற்கு பிறந்தோம் என்று புரியவில்லை. எதற்கு இப்படி ராப்பகலாய் ஃபேக்டரி அனலில் வேகிறோம் என்று புரியவில்லை. பிரமிப்பாக இருந்தது. எந்த கர்மா அவனை பிறப்பெடுக்க செய்தது? இப்படி யோசிக்க வைக்கிறது. கிருஷ்ணா, உங்க அம்மா கூப்பிடுறா பார். மாடி போஷன் மாமி கத்தினாள். கிருஷ்ணன் பாயை சுருட்டி எடுத்துக்கொண்டு கீழே வந்தான். வீட்டுக்குள் கூடத்து பெஞ்சில் ஒரு மனிதர் உட்கார்ந்திருக்க கண்டு ஒரு கணம் தயங்கினாள். வாடா கிருஷ்ணா, இவன் என் கடைசி புள்ள என்ற அம்மாவின் முகத்தில் பதட்டமும் பயமும் காணப்பட்டது. வணக்கம் என்றார் அவர். வணக்கம், ஒரு நிமிஷம் என்றவன் அவசர அவசரமாய் பல் தேய்த்து விட்டு வந்து அவருக்கு அருகில் அமர்ந்து கொண்டான். சுந்தரமும் விமலா மன்னியும் அவசர அவசரமாக புறப்படுவது போல் பாவனை செய்து கொண்டிருந்தார்கள். சீனு ஏற்கனவே போயிருக்க வேண்டும். யார் அவர், எதற்கு வந்திருக்கிறார் என்று தெரியவில்லை. சுந்தரத்தின் முகம் கடுகடுவென்று இருந்தது. அப்போ என்று சுந்தரத்தை பார்த்து இழுத்தாற் போல் கேட்டார் அவர். என்கிட்ட எதுவும் கேட்க வேண்டாம் சார். ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பேச யாரா இருந்தாலும் தயங்கத்தான் செய்வா. நீங்க எப்படி பேச வந்தீங்கன்னு தான் புரியல. ஒரு கால் உங்களுக்கு பரந்த மனசு இருக்கலாம், அப்படி சரின்னு சொல்ல எங்களால முடியாது. ஒரு கால் எங்களையும் மீறிண்டு அவன் உங்க பொண்ண பண்ணிண்டாலும் எங்களால எதுவும் செய்ய முடியாதுதான். ஆனா உறவு விட்டு போகும், அவ்வளவுதான். அற்றதை போட்டுக்கவும் முடியாது. சும்மா நிறுத்துடா என்ற குரல் கேட்டபோது கிருஷ்ணன் திகைத்தான்.
உள்ளறையிலிருந்து சீனு ஆவேசமாய் வந்தான். இவன் இன்னும் ஆபீஸ் போகவில்லையா என்று வியந்தான். நீ போடுற திவசத்துக்கு வந்து நான் புது சோஷம் சாப்பிடணும்னு எனக்கு தலையெழுத்துல. கல்யாணம் பண்ணிண்டு நானே தனியா திவசம் போட்டா என்ன செய்வேன்? ஜாதி விட்டு ஜாதியில பண்ணிண்டு திவசம் போட்டு பிண்டம் வச்சா காக்கா வந்து கொத்தி சாப்பிடாதா என்ன? கொத்தி சாப்பிடாதாண்டா. காக்கா ரூபத்துல வர்றது பித்ருன்னு நம்பிதான் பிண்டமே வைக்கிறோம். சுந்தரம் ஆவேசமாய் கத்தினான். அதையும் பார்த்துடுவோமே. நீங்க முகூர்த்த நாள் பாருங்க சார். யார் வந்தாலும் வராட்டாலும் எனக்கு கவலை இல்ல. ஒரு மரியாதைக்கு தான் உங்களை வீடேறி வர சொன்னேன். மரியாதையை காப்பாத்திக்க தெரியலன்னா அதுக்கு நாம என்ன செய்ய முடியும்? சீனுவும் உருமினான். சக குடித்தனக்கார தலைகள் மெல்ல எட்டி பார்த்து அங்கங்கு தயங்கி நின்று தீவிரமாய் ஒட்டு கேட்டன. வந்தவர் எழுந்து கொண்டார். அம்மாவை பார்த்து கை கூப்பினார். விஷயம் கைமீறி போச்சுமா. வேற வழி இல்லாம தகராறு வேண்டாம். யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்து உங்களுக்கு தெரியாம கெட்டு போயிட்டா என்ன செய்வேள்? பொண்ணை ஒழுங்கா வளர்க்கணும்னு சொல்லுவேள். வாஸ்தவம் தான். நான் தப்பு நடந்திருக்கு. உங்க பிள்ளை உத்தமர் பண்ணுன தப்ப ஒப்புக்கிட்டு தாலி கட்டுறேன்னு சொல்றாரு. மறுத்து சொல்லிடாதீங்கம்மா. என் பொண்ணு வாழ்க்கையே உங்க ஒரு வார்த்தையில தான் இருக்கு. உங்களை வயிறறிய விட்டுட்டு கல்யாணம் பண்ண எனக்கு மனசு வரல. என் பொண்ணு நல்லா இருக்கணுமே. நீங்க நிறைஞ்ச மனசோட ஆசீர்வாதம் பண்ணாதான் அதுங்க நல்லா வாழும்னு நினைக்கிறேன். மிகவும் பரிதாபமாய் அவர் பேசினதும் அம்மா பதறி போய்விட்டாள். பொண்ணுக்கு பெண் எதிரி என்று யார் சொன்னது? அம்மா யாருக்கும் தான் எதிரி அல்ல என்பதை போல் நடந்து கொண்டாள். வந்தவரை சமாதானப்படுத்தி அடுத்த முகூர்த்தத்திலேயே திருமணம் நடத்தி விடலாம் என்று தைரியம் சொன்னாள். வந்தவர் கண்ணீரை துடைத்துக் கொண்டார். இங்க வர வரைக்கும் தப்பு பண்ணிடுச்சே பாவின்னு என் பொண்ண நொந்துகிட்டே வந்தேன் தாயி. இங்க வந்து உங்க முகத்தை பார்த்ததுமே ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு. உங்க பிள்ளைய கூட இல்லம்மா. உங்களை நம்பி தைரியமா என் பொண்ணை கட்டி கொடுக்க போறேன். அவ இங்க கண் கலங்காம வாழ்வாங்கிற நம்பிக்கை ஏற்பட்டு போச்சு. ஆண்டவன் புண்ணியத்துல எனக்கு காசு பணத்துக்கு பஞ்சம் இல்ல. உங்களுக்கு எந்த குறையும் இல்லாம சீர்சனத்தி பண்ணி ஆடம்பரமா கல்யாணத்தையும் ஜாம் ஜாம்னு நடத்துறேன். அவர் போன பிறகு சுந்தரம் உருமினான். நான் வரமாட்டேன் கல்யாணத்துக்கு என்றான். அம்மா தான் பாட்டுக்கு சமையலில் ஆழ்ந்தாள், காதில் வாங்கி கொள்ளாமல். சீனு வங்கிக்கு லேட்டாய் புறப்பட்டு போனான். எதிலும் ஒட்டாதது போல் விமலா இளக்காரமாய் சிரித்தபடி புறப்படலாமா என்றாள் புருஷனை பார்த்து. சாப்பிட வேண்டாமா? சமையல் ஆயிட்டே என்றாள் அம்மா. வேண்டாம் என்று வெடுக்கென்று சொல்லிவிட்டு புறப்பட்டவன் ஒரு நிமிடம் நின்றான். அடுத்த முகூர்த்தத்துல பிள்ளைக்கு கல்யாணம் பேஷா நடத்து. இன்னும் 2 மாசத்துல தவசம் வருதே, நினைவு இருக்கா? நீ இங்க தவசத்துக்கு எள்ளுருண்டை பிடிக்க போயிடுவியா? எதுக்கு கேக்குறேன்னா, நீ இல்லன்னா நான் சமைக்கிறதுக்கு நல்ல மாமியா பார்த்து ஏற்பாடு செய்யணுமே. இப்பெல்லாம் சமைக்க ஆள் கிடைக்கிறது கஷ்டம். முன்னாடியே சொல்லி வச்சாதான் உண்டு. அதுவும் தவச சமையலுக்குன்னா கேட்கவே வேண்டாம். அவன் அப்படி பேசினது உள்ளூர வலித்தாலும் அம்மா முகத்தில் சிரிப்பை பூசிக்கொண்டாள். உசிறு இருக்கிற வரை தாண்டா சுந்தர் ஜாதியும் கீதியும். செத்தா எல்லாரும் சாம்பல் தான். மரணத்துக்கு அப்புறம் செத்தவாழ தெய்வம்னு ஏன் சொல்றோம்? தெய்வத்துக்கு ஏது ஜாதியும் மதமும்? யார் கையால ஆத்மார்த்தமா பிண்டம் போட்டாலும் காக்க ரூபத்துல வந்து கொத்தி அரைச்சிட்டு தான் போவா அந்த பித்ருக்கள். எல்லாத்துக்கும் மனசுதான் காரணம். செத்து போன பித்ரு சாபத்தை விட உசுரோட இருக்கிற ஒரு பொண்ணு சாபத்துக்கு சக்தி அதிகம். பொன் பாவத்தை கட்டிக்கணுமா சொல்லு? அந்த பொண்ணுக்கு புத்தி எங்க போச்சான் அப்போ? இதெல்லாம் காலம் கடந்த பேச்சுடா. ஆம்பளை தப்பு பண்ணினாலும் பழியும் பாவமும் பொண்ணுக்கு மட்டும்தான் ஆயிப்போச்சு. ஆனா என்னால அப்படி விட்டுட முடியாது. என் பிள்ளையும் நல்லவன் தான். அந்த விஷயத்துலதான் பெருமைப்படுறேன். மோகம் தீர்ந்ததுன்னு கைவிட்டணும்னு அவன் நினைக்கலையே. அது வரைக்கும் சந்தோஷப்படுறேன். ஒரு கால் இந்த மனுஷன் வந்து கெஞ்சியும் அவன் மாட்டேன்னு சொல்லியிருந்தா தீராத பழி இல்லையா வந்து சேர்ந்திருக்கும். அந்த வரைக்கும் அவனை பெத்ததுக்காக இந்த நிமிஷம் நான் பெருமைப்படுறேன். தப்பு பண்றவன் மனுஷன், அதை ஒத்துக்கிறவன் மகாத்மாவாயிடுறான். சீனு இப்ப ரொம்ப ஒசந்துதான் போயிட்டான் என்னை பொறுத்த வரைக்கும். தப்பு செய்த பிள்ளையை அம்மா உசத்தியாய் வேறு பேசினதும் சுந்தரத்தின் முகம் அஷ்ட கோணலாயிற்று. விற்றென்று போய்விட்டான். கிருஷ்ணனுக்கு பிரமிப்பாக இருந்தது. இந்த அம்மாவுக்கு இத்தனை விவேகமா எப்படி வந்தது? 14 வயதில் கல்யாணமாகி 19 வயதுக்குள் 3 பிள்ளைகளை பெற்றெடுத்து விட்டு புருஷனையும் பறி கொடுத்து விட்டு கஷ்டத்திலேயே உழண்டதால் ஏற்பட்ட விவேகமா இது? எல்லோருக்கும் இந்த விவேகம் லேசில் ஏற்பட்டு விடாது என்று தோன்றியது. உள்ளம் என்பது தெய்வம் குடியிருக்கும் இடம். அந்த தெய்வத்தை வெளியேற்றிவிட்டு அசுரனை அதிக வாடகைக்கு ஆசைப்பட்டு அமர்த்தி கொள்ளும் மனிதர்களுக்கு இந்த விவேகம் சாத்தியமல்ல. தெய்வத்தை கட்டி காத்து ஆராதித்து உள்ளுக்குள்ளேயே இருக்கச் செய்யும் ஆத்மாக்களுக்குத்தான் இது சாத்தியம். நடுக்கூடத்தில் நிற்க வைத்து அம்மாவின் காலடியில் சாஷ்டாங்கமாய் விழுந்து கடகடவென அபிராமி அந்தாதி சொல்ல வேண்டும் போலிருந்தது. அப்படியே கண்ணை இறுக மூடிக்கொண்டு புருவ மத்தியில் அம்மாவை நிறுத்தி வைத்து அவள் காலில் விழுந்து மனதுக்குள்ளேயே அபிராமி அந்தாதி சொன்னான். சொன்னது போலவே மிக ஆடம்பரமாய் கல்யாணம் பண்ணி கொடுத்தார் முதலியார்.
பெரிய புள்ளிகளை கொண்டு காலையில் கச்சேரியும் மாலையில் லைட் மியூசிக்கையும் தடபுடலா ஏற்பாடு செய்திருந்தார். பெண் அழகாக இருந்தாள். தலையிலிருந்து கால் வரை ஆபரணங்களால் நிரப்பி இருந்தார் முதலியார். 100 பவுனுக்கு குறையாது என்று பேசிக் கொண்டார்கள். முதலியாரின் செல்வச் செழிப்பு அந்த திருமணத்தில் முழுக்க முழுக்க வெளிப்பட்டது கண்டு பிரமித்து போனான் கிருஷ்ணன். ஒரு கால் இந்த பணமும் அந்தஸ்தும் கண்டுதான் சீனு உத்தமனாய் உண்மையை ஒப்புக்கொண்டானா, அல்லது இந்த தவறையே வேண்டுமென்று வளைத்து போடத்தான் செய்தானா என்ற சந்தேகம் எழுந்தது. அம்மா என்னமோ பிள்ளையை உத்தமன் என்று தூக்கி வைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறாள். இப்போது அம்மாவுக்கே கூட இந்த சந்தேகம் தோன்றி இருக்கக்கூடும். கிருஷ்ணனுக்கு சிரிப்பு வந்தது. அம்மாவை நினைத்து இரக்கப்பட்டான். அந்த பெண்ணாவது இந்த ஒண்டு கொளுத்தன இருட்டு பொந்தில் வந்து வாழ்வதாவது. அம்மா எதற்கு சுந்தரத்தையும் பகைத்துக் கொண்டாள் என்று நினைத்துக் கொண்டான் கிருஷ்ணன். சுந்தரமும் விமலாவும் வரவே இல்லை. அதை பற்றி அங்கு யாரும் கவலைப்படவும் இல்லை. அன்றைக்கு முதலியார் வடித்த கண்ணீர் கூட போலிதானா என்று தோன்றியது. அம்மாவையும் அவனையும் ஒப்புக்கு கூட வந்து எதுவும் விசாரிக்கவில்லை அவர். அந்த செல்வாக்கிலும் பளபளப்பிலும் வெளிச்சத்துக்கு வரக்கூட கூசி குறுகி போய் ஒரு மூலையில் முடங்கிக் கொண்டார்கள் அம்மாவும் அவனும். சாப்பிட்டியாம்மா என்று சீனு கூட வந்து விசாரிக்கவில்லை. ஆனால் அம்மாவின் முகத்தில் எது பற்றியும் துளி துக்கமும் தெரியவில்லை. தன் இயல்பான மந்தகாசத்தோடு எல்லாவற்றையும் ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். ரிசப்ஷன் முடிந்து இரவு டின்னரின் போது சற்று தனித்து காணப்பட்ட சீனுவிடம் அவசரமாய் சென்றான் கிருஷ்ணன். என்னடா சாப்பிட்டியா? டின்னர் எப்படி இருந்தது? சிட்டிலேயே பெரிய சமையல்காரர், பணக்காரா அத்தனை பேரும் இவரைத்தான் புக் பண்ணுவா. காலையில சாப்பாடு சூப்பரா இருந்ததுல. என்று ஒரு முனகலில் பதில் சொன்ன கிருஷ்ணன், நீ எப்போ வருவேன்னு அம்மா கேட்க சொன்னா. காலம்பர வழக்கம் போல கட்டு சாதம் கட்டிண்டு புறப்படுறா போல புறப்பட்டு வந்துருவியோன்னு. கட்டு சாதம் வேணுமான்னு அம்மா ஆசைப்படல. வழக்கமா மறுநாளே பொண்ணை கூட்டின்னு வரா மாதிரி வந்துருவியான்னு தான் கேட்க சொன்னா. ஆரத்தி கரைச்சி பாலும் பழமும் கொடுக்க ஏற்பாடு பண்ணுமாமே. கிருஷ்ணன் இப்படி கேட்டதும் சுந்தரத்தின் முகம் கருத்தது. நீ போய் அம்மா வர சொல்லுடா என்றான். நாளைக்கே வந்துருவேனான்னு கேட்டியாமே என்றான் சீனு. கேட்கத்தான் கேட்டேன், வந்தானுன்னு அடம்பிடிக்கலையே என்று சிரித்தாள் அம்மா. அதுக்கு இல்லம்மா, பெரிய பங்களால பட்டாம்பூச்சியா பறந்தவளை அந்த சின்ன குண்டுக்குள்ள நாளைக்கே எப்படி அடைக்க முடியும் சொல்லு. கஷ்டம்தாண்டாப்பா. நான் அந்த காலத்து மனுஷி. சகலத்தையும் திறந்துட்டு புருஷன் பின்னாடி காட்டுக்கு போன சீதையாவே எல்லாரையும் நினைச்சுட்டு கேட்டுட்டேன். அப்போ நாங்க புறப்படவா சீனு? இப்போவா? இருந்துட்டு காலம்பர போலாமே. கோமாமா, மாமனார் யார் யாரையோ விருந்துக்கு கூட்டிருக்கார். நாங்களும் நிறைய இடத்துக்கு விருந்துக்கு போக வேண்டியிருக்கு. அது முடிஞ்சு காஷ்மீருக்கு ஹனிமூன் போக ஏர் டிக்கெட் அவரே எடுத்திருக்கார். திரும்பி வர 10 நாள் ஆகும். அது முடிஞ்சு மாம்பழம் வந்துடுறேன். அப்படியே வந்தாலும் அங்கேயே இருக்க முடியும்னு தோணல. சுந்தரம் இப்ப எனக்கு அண்ணா இல்ல, வைரி. நாங்க 2 பேரும் இனி சேர்ந்து ஒரே வீட்டுல கூட்டு குடும்பமா இருக்கிறதுங்கிறது நடக்காது. அவன் பேச பேச கிருஷ்ணனுக்கு எரிச்சலாக வந்தது. ஆனால் அம்மாவின் முகத்தில் எந்த சலனமும் இல்லை. அப்போ சரிப்பா, நாங்க இப்பவே புறப்படுறோம். என் ஆசீர்வாதம் நீ எங்க இருந்தாலும் எப்பவும் உனக்கு உண்டு. சொல்லிவிட்டு புறப்பட்டவளை சீனு தடுக்கவில்லை. யாருமே ஏன் என்று கேட்கவும் இல்லை. அங்கே எல்லோருமே வேஷதாரிகள் என்று புரிந்து போன பிறகு எதை யாரிடம் எதிர்பார்க்க முடியும்? இதுக்குத்தான் தராதரம் தெரியாம வக்காலது வாங்கப்படாதுங்கிறது. இப்போ மூஞ்சில கரிய பூசிட்டு வந்தாச்சு இல்லையா? திருப்தியா? சுந்தரம் முன்பை விட ஆவேசமாய் பேசினான். கரிய பூசிண்டேன்னு எப்படி சொல்ற? கரின்னு நினைச்சா கரிதான். நான் அப்படி நினைக்கல. ஒத்துப்பியா உன் தோல்விய? அம்மா சிரித்தாள். இதோ பாருடா, உங்க 2 பேரையும் நான் தான் பெத்தேன். யாருமே எனக்கு வசத்தியும் இல்ல, மட்டமும் இல்ல. சண்டையும் மனஸ்தாபமும் ஒரு பக்கம் இருந்தாலும் நீ மட்டும் விட்டு கொடுக்காம கல்யாணத்துக்கு வந்து 4 அட்சதைய போட்டு ஆசீர்வாதம் பண்ணியிருந்தேன்னா அவன் நிச்சயம் இன்னைக்கு வந்து பாலும் பழமுமாவது சாப்பிட்டு போயிருப்பான். அதான பார்த்தேன். கடைசியில பழிய தூக்கி என் தலையில தான் போடுவ. அதான உன் வழக்கமே. பெரிதாய் கத்தினாலும் கல்யாணம் எப்படி நடந்தது, என்னென்ன சீர் வைத்தார்கள், நகை நட்டு போட்டார்கள் என்றெல்லாம் இடையிடையே கேட்டுக்கொள்ள தவறவில்லை அவன். 100 பவுன் நகையா என்று பிளந்த வாயை மூட மறந்தாள் விமலா. இத்தனை பணக்காரளா என்று உள்ளுக்குள் புழுங்கினான் சுந்தரம். இவனுக்கும் பேங்க் வேலை, புடிச்ச இடமும் செமத்தியான இடம். அப்புறம் என்ன? இப்பதான் புரியுறது உன் பிள்ளை ஏன் முன்னாடியே தப்பு பண்ணினான்னு. ரொம்ப நல்லவன் மாதிரி ஏன் தப்ப ஒப்புக்கொண்டான்னு. எல்லாம் பணம் பண்ண வேலைதான். இப்போ இல்ல தெரியறது. ஆனா பணம் இருந்தென்ன? மனுஷாளுக்கு மரியாதை தெரியலையே. நீ போறேன்னு சொன்னா அனுப்பிடுறதா? ஒரு வண்டி வச்சாவது அனுப்பினானா? கல்யாண பட்சணும்னு கொடுத்தனுப்ப தெரிஞ்சுதா பாரு. பிள்ளைய பெத்து வளர்த்து முழுசா அவள்கிட்ட ஒப்படைச்சுட்டு பஸ் ஏறி வந்திருக்க. பணத்தை பார்த்ததும் உன் பிள்ளையே உன்னை மறந்துட்டான் பத்தியா? எவ்வளவு அலட்சியமா போயிட்டு வான்னு அனுப்பியிருக்கான் பார். நன்னா இருப்பானா அவன்? பாவி போருண்டா. வார்த்தையை கொட்டிட்டா திருப்பி அள்ள முடியாது. விட்டு போற உறவா இது?
இருட்டு குகைக்குள்ள எத்தனை நாளா அடைஞ்சு கிடந்தவனுக்கு அந்த புது உலகம் பிரமிப்பை ஏற்படுத்தியிருக்கு. கொஞ்ச நாள் அனுபவிக்கணும்னு ஆசை வராதா? அவனும் சின்னவன் தானே, ஆசாபாசங்கள் அவனுக்கும் இருக்காதா? இருக்கட்டுமே. அதுக்காக உன்னை அலட்சியப்படுத்தணுமா சொல்லு? யார் சொன்னா அவன் அலட்சியம் பண்ணினான்னு? அவன் மேல இப்போ உனக்கு இருக்கிற வெறுப்புல உனக்கு அப்படி தோன்றது. வேற ஒண்ணும் இல்ல. நாளைக்கே அண்ணா மன்னின்னு உன்கிட்ட பவ்யமா வந்து 4 வார்த்தை பேசிட்டான்னா நீயும் மனசு குளிர்ந்து வாடாச்சின்னு அவனை அணைச்சுப்போ. ரத்த பாசத்துக்கு சக்தி அதிகம்டா. அல்ப விஷயத்துக்கெல்லாம் விட்டு போயிடக்கூடாது. இப்படி சொன்ன அம்மாவின் வார்த்தை அந்த வீட்டை பொறுத்தவரை பொய்த்துத்தான் போயிற்று. தேன் நிலவு முடிந்து மனைவியுடன் வருகிறேன் என்ற சீனு சொன்னபடி வரவில்லை. 1 மாதம் கழித்து ஒரு மத்தியான வேளையில் யாருமில்லாத சமயமாய் பார்த்து தான் மட்டும் வந்து அம்மாவை பார்த்து மழுப்பலாக ஏதேதோ சமாதானம் சொன்னான். சொந்தமா வீடு கட்டப் போவதாக சொன்னான். சேமிப்பு முழுக்க எடுத்து நிலம் வாங்கி விட்டானாம். கட்டிடம் கட்ட லோன் போட்டிருக்கிறானாம். மாமனாரும் கொஞ்சம் பண உதவி செய்வதாக கூறியிருப்பதாகவும் கூறினான். மனை பூஜைக்கு அவளை மட்டும் அழைத்துச் செல்வதாக கூறிவிட்டு புறப்பட்டான். அம்மா மகிழ்ந்துதான் போனாள். முதலாய் ஒரு பிள்ளை சொந்தமாய் வீடு கட்டப் போகிறான் என்றால் சந்தோஷப்படாமல் இருக்க முடியுமா? அவள் கனவல்லவா அது? சின்ன வயதாக இருக்கும்போது எத்தனை முறை பிள்ளைகளிடம் கேட்டிருக்கிறாள். யாருடா முதல்ல சொந்தமா வீடு கட்டி அம்மாவை கொண்டு வந்து வச்சுக்க போறள் என்று. அப்போது சீனுதான் முதலில் மார்த்தட்டுவான். நான் தாம்மா, நான் பெருசா வீடு கட்டுவேனே. கட்டுவ சரி, அம்மாவை அழைச்சுன்னு போவியாங்க? பின்ன உனக்குன்னு பெரியசா ஒரு ரூமே கட்டுவேனே. டேய், எனக்கும் ரூம் என்னும் கிருஷ்ணனுக்கும் பதில் சொல்வான். உனக்கு ஒரு ரூம், அம்மாவுக்கு ஒரு ரூம், சுந்தருக்கு ஒரு ரூம் பெருசா கட்டுவேன். எல்லாரும் ஜாலியா இருக்கலாம். என்ன இப்போது நினைத்து பார்க்கும்போது உடம்பு சிலிர்க்கிறது. ஆளுக்கு ஒரு அறை கட்டுவானோ இல்லையோ, கண்டிப்பாக அம்மாவை மறக்காமல் கொண்டு வந்து வைத்துக் கொள்வான். இந்த இருட்டறையிலிருந்து கொஞ்ச நாள் ஓய்வு கிடைக்கும் என்று நினைத்து மகிழ்ந்தாள். ஆயிற்று. கிருஷ்ணனுக்கும் ஒரு கல்யாணம் பண்ணிவிட்டால் எங்கு வேண்டுமானாலும் சௌரியம் போல் இருந்து கொள்ளலாம். அன்று மாலை சுந்தரம் வந்ததுமே இது பற்றி சொல்ல நினைத்து ஆரம்பிப்பதற்கு முன் தன் பங்குக்கு இன்னொரு சந்தோஷமான செய்தியை கூறினான். அவனும் சொந்தமாய் வீடு வாங்க போகிறானாம். HDFCயில் லோன் சாங்ஷன் ஆகி விட்டதாம். கட்டின வீடாகவே, அதுவும் பிளாட் வாங்க போகிறானாம். பெரிய பிளாட்மா, 1200 ஸ்கொயர் ஃபுட். டபுள் பெட்ரூம், ஹாலு, கிச்சன், வராண்டா, பூஜை ரூம், அட்டாச்சு பாத்ரூம், லெட்ரின்னு சும்மா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். எவ்வளோட ஆகும்? சுந்தரம் 5 விரலையும் விரித்து காண்பித்தான். 50,000மா? போச்சு. 50,000க்கு கூரை வீடு கூட கிடைக்காதுமா. 5 லட்சம் ஆபீஸ் லோன், HDFC லோன், என் சேவிங்ஸ் தவிர விமலாவோட அத்தனை நகை நட்டு வெள்ளி பாத்திரம் கூட வித்துள்ளான்னு இருக்கேன். வாங்கி வாடகைக்கு விட்டுட்டா தாராளமா மாசம் 2,000 ரூபாய் கிடைக்கும். அதை கொண்டே கடனை சீக்கிரமா அடிச்சுடுவேன். கடன் அடைஞ்சதும் நாமளே குடி போயிடலாம். ஒரே நாளில் ரெட்டிப்பு சந்தோஷமா என்று மகிழ்ந்தவள் சீனு வந்து போனதை பற்றி பிள்ளையிடம் சொன்னாள். சுந்தரத்தின் முகம் கடுகடுவென மாறிற்று. ஓஹோ என்றவன், எங்க வாங்கியிருக்கானா நிலம் என்று கேட்டான். வேளச்சேரின்னு சொன்னான். ரஜினிகாந்த் வீடாமே, அதுல இருந்து நடக்கிற தூரம்னு கூட சொன்னான். அவ்வளவு கிட்டத்துல சொந்தமா நிலம் வாங்கி வீடு கட்ட போறானா சீனு என்று பொறுமினான் சுந்தரம். தன் 1200 ஸ்கொயர் ஃபுட் பிளாட் ரொம்ப சின்னதாய் பட்டது அதற்கு முன்னால். என்ன இருந்தாலும் பிளாட் என்றால் பூமியும் கூரையும் சொந்தம் என்றா சொல்லிக் கொள்ள முடியும்? ஒரு தோட்டம் போட முடியுமா? மேலே மேலே இஷ்டம் போல் கட்டிக்கொள்ளத்தான் முடியுமா? ஆனால் சீனுவை போல் சிட்டி லிமிட்டில் நிலம் வாங்கி வீடு கட்டுவது அவனுக்கு அவ்வளவு எளிதல்ல என்று நினைத்த போது பொறாமை இன்னும் அதிகரித்தது. உள்ளுக்குள் பகையும் துவேஷமும் ரெட்டிப்பு மடங்காய் பெருகிற்று. அதற்கடுத்த மாதம் அப்பாவின் திவசம் வந்தது. அவனுக்கு சொல்லி அனுப்பலாமா வேண்டாமா என்றாள் அம்மா. அவன் வந்தா இங்கு கொலைதான் விழும் என்று உருமினான் சுந்தரம். அம்மா அடங்கிவிட்டாள். திவசம் குறையில்லாமல் நடந்தது. கொஞ்சம் அச்சதையும் அப்பம், வடை, சூயன், எள்ளுரண்டை என்று திவச பட்சணங்களும் எடுத்துக்கொண்டு மறுநாள் தானே பிள்ளையை பார்க்க புறப்பட்டு போனாள். இதுவரை போனதே இல்லாததால் அட்ரஸை வைத்துக் கொண்டு ஒரு ரிக்ஷா பிடித்து வீடு தேடிக் கொண்டு போய் இறங்கினாள். பெரிய பங்களா, வாசலில் கூர்க்கா, நாய் ஜாக்கிரதை போர்டு. மதில் சுவரை தாண்டி வெளியே எட்டி பார்த்த மாமா வேப்ப மரக்கிளைகள். யாருமா? சீனிவாசனை பார்க்கணும்டா. நீ யாரு சொல்லுமா முதல்ல. ஒரு கணம் மனம் வலித்த போதும் லேசாய் சிரித்து கொண்டாள். நீ போய் அவரை கூட்டின் வாப்பா. நான் யாருன்னு அவர் வாயாலே அவரை சொல்லுவார் உனக்கு. கூர்க்கா முறைத்து விட்டு உள்ளே போனான். மாடியிலிருந்து முதலில் எட்டி பார்த்தது சீனு பொண்டாட்டிதான். பின்னாலேயே சீனு. கல்யாணத்தின் போது பார்த்ததுதான். இத்தனை நாள் கழித்து முதலாய் செல்பவளை ஓடி வந்து வரவேற்பார்கள் என்று எதிர்பார்த்தவள் ஏமாந்து போனாள். எதிர்பார்ப்பவர்கள் என்றுமே ஏமாந்துதான் போவார்கள். மாடியிலிருந்தே சீனு கூர்க்காவிடம் ஏதோ சொல்ல கூர்க்கா திரும்பி வந்தான். போமா, உள்ள கூப்பிடுறாங்க என்றான். நான் யாருன்னு சொன்னாராப்பா? அதெல்லாம் ஒண்ணும் சொல்லல. நீ யாரா இருந்தா என்ன, உள்ள அனுப்புன்னு முதலாளி சொல்லிட்டா
பிச்சைக்காரினாலும் உள்ள அனுப்புறதா நம்ம டியூட்டி. சரி சரி போம்மா. உள்ளே போய் கால்கள் தயங்க, கூச்சத்தில் உடம்பு நடுங்க, பட்டும் படாமல் சோஃபா ஒன்றில் அவள் உட்கார்ந்து 10-15 நிமிடத்திற்கு பிறகுதான் நிதானமாக கீழே வந்தார்கள் சீனுவும் அவன் பெண்டாட்டியும். வாங்க என்றாள் மாட்டுப்பெண் மேலோட்டமான சிரிப்போடு. என்னம்மா எவ்வளவு தூரம்? நேத்திக்கு உங்க அப்பா திவசம்டா சீனு என்று அவள் சொன்னதும் சீனுவின் முகத்தில் லேசாய் அதிர்ச்சி. சாரிம்மா, இந்த புது வீட்டு விஷயமா ஒரே அலைச்சல், டென்ஷன், மறந்தே போயிட்டேன். நன்னா நடந்துதா? யாரு, பாலு சாஸ்திரிகள் தானே வந்தார்? அவர்தான். நன்னாவே நடந்தது. பிண்டம் வைக்கிறதுக்குள்ளேயே கையில இருந்தே கொத்த வந்துட்டு காக்கா. காக்கான்னு கூப்பிட கூட இல்ல. சீனுவின் முகம் கருத்தது. தவசபட்சணம்னா உனக்கு உசுராச்சே, அதான் கொண்டு வந்தேன். நமஸ்காரம் பண்ணினா அச்சுத போட்டும் போயிடுவேன் என்றாள். சீனு படிய படிய நமஸ்காரம் பண்ண அவன் பெண்டாட்டி கொஞ்சமாய் குனிந்து பாதம் தொட்டுவிட்டு நிமிர்ந்தாள். இதோ வர என்று உள்ளே போய்விட்டாள். அப்ப நான் புறப்படட்டுமாப்பா? எதுவுமே சாப்பிடலையே, ஜூஸ் குடிக்கிறியா, காஃபியா? ஒன்னும் வேண்டாம். ஏதாவது சாப்பிட்டு போமா. நான் சாப்பிட வரலப்பா, மனசு கேட்கல. பட்சணம் கொடுத்துட்டு அச்சதை போட்டு போலான்னு வந்தேன். ஒரு டம்ளர் தண்ணியாவது குடிச்சிட்டு போமா. உன் வீட்டுல வந்து குளிக்கிறேன்டாப்பா, இங்க வாண்டாம். சீனு திகைத்து நிற்க அவள் கிளம்பி விட்டாள். டைல்ஸ்கள் பதிக்கப்பட்ட தரை, கண்ணை பறித்த சுவர்கள், அதன் அழகிய பூச்சிக்கள், வீடு நிறைந்த வெளிச்சம், மிக மிக அழகான அத்தனை வசதிகளும் நிறைந்த சமையல் கட்டு, லிப்ட் வசதி, பணக்காரர் சக பிளாட் வாசிகளின் சிநேகம். அப்பப்பா, மூடின கதவுக்கு உள்ளே இத்தனை வசதிகளா என்று வியந்தாள். வெளியே போகலாம் என்று நினைத்து வேண்டுமானாலும் வெளியே வர வேண்டாம், அத்தனை வசதிகள் நிறைந்த மிக நவீனமான வீடு. சும்மாவா 5.5 லட்சத்தை அல்லவா விழுங்கியிருக்கிறது. சுந்தரம் தான் முதலில் கிரகப்பிரவேசம் செய்தான். அம்மாவுக்கும் பெண்டாட்டிக்கும் பட்டுப்புடவை எடுத்தான். கிருஷ்ணனுக்கு பேண்ட் ஷர்ட் வாங்கி கொடுத்தான். ஹோமம் வளர்த்து நவகிரக பூஜை செய்து ஜாம் ஜாம் என்று கிரகப்பிரவேசம் பண்ணினான். சீனுவை மட்டும் அழைக்கவில்லை. கிரகப்பிரவேசம் முடிந்து மறுநாள் காலை பிள்ளையிடம் கேட்டாள். ஏண்டா சுந்தரம், கிரகப்பிரவேசமும் பண்ணியாச்சு, இனிமே எதுக்கு இந்த ஒண்ணு கொடுத்தனும்? வீட்டுக்காராட்ட காலி பண்றோம்னு சொல்ல வேண்டாமா? சொல்லிடுவோமே என்ற சுந்தரத்தை விமலா முறைத்ததை அம்மா கவனிக்கவில்லை. கிருஷ்ணன் மட்டும் கவனித்துவிட்டு லேசாய் சிரித்து கொண்டான். அன்று மதியம் மீண்டும் ஒன்று குளுத்தின வீட்டுக்கே எல்லோரும் வந்தார்கள். ஆளாளுக்கு பக்கம் பக்கமாய் படுத்து அசதியில் தூங்கி போனார்கள். அம்மா எழுந்த போது மணி 4 இருக்கும். பால் பாக்கெட் வந்திருந்தது. எடுத்து காய்ச்சி காஃபி போட்டாள். சுந்தரத்தையும் விமலாவையும் காணவில்லை. எங்கு போச்சு ரெண்டும் என்று யோசித்தவள் மாடிக்குத்தான் போயிருப்போம் என்று தீர்மானித்துக் கொண்டு தட்டில் கொஞ்சம் பட்சணமும் சுட சுட செம்பில் காஃபியும் காலி டம்ளர்களும் எடுத்துக்கொண்டு மாடிக்கு போனாள். மாடியில் கீழ்குரலில் அழுத்தமாக விமலாவின் பேச்சுக்குரல் கேட்க தன்னையும் அறியாமல் தயங்கின கால்களுக்கு கட்டுப்பட்டு அப்படியே நின்றாள். இரவு சாப்பாட்டின் போது சுந்தரம் மெல்ல அம்மாவிடம் சொன்னான். பிளாட் குடி போறது நீ நினைக்கிற மாதிரி இப்போதைக்கு சாத்தியம் இல்லம்மா. ஏண்டா, நாம இப்ப குடுக்கறது 650 தான். ஆனா பிளாட்டை வாடகைக்கு விட்டா நிச்சயம் 2000க்கு மேலேயே கிடைக்கும். எவ்வளவு லாபம்னு நமக்கு யோசிச்சு பாரு. நாமளே குடிப்போனா நஷ்டம் தானே. அதனால்தான் சொல்றேன், கடன் அடையிற வரைக்கும் கஷ்டமோ நஷ்டமோ இங்கே இருந்துடுவோம். இல்ல சொந்த வீட்டுல இருக்கணும்னு உனக்கு ரொம்ப ஆசையா இருந்தா சீனுட்ட வானா நீ போய் இருந்துக்கிறத பத்தியும் எனக்கு ஆட்சேபனை இல்ல. என்ன சொல்ற? அம்மா தனக்குள் சிரித்து கொண்டாள். பிள்ளையை உற்று பார்த்தாள். நாம் பெத்த பிள்ளை நீ, உன் சாமர்த்தியத்தை என்கிட்டே காட்டுற பத்தியா என்பது போல் அவள் பார்த்த பார்வையை தாங்க முடியாமல் கண்களை தாழ்த்தி கொண்டான் சுந்தரம். நான் என்னடா சொல்ல இருக்கு, நீயும் எனக்கு புள்ளதான், அவனும் எனக்கு புள்ளதான், எந்த இடமும் எனக்கு சம்மதம்தான். பிள்ளைகள் வளர்ந்தப்புறம் அவரை இழுத்த இழுப்புக்கெல்லாம் போக வேண்டியதுதான். அவ இழுத்த இழுப்புக்கெல்லாம் போக வேண்டியதான். இனிமே என் கடமை. சீனு கூப்பிட்டா தாராளமா போக நான் தயார்தான். எந்த பிள்ளைகிட்ட இருந்தா என்ன பெத்தவளுக்கு, எல்லாம் ஒண்ணுதான். சாப்பிட்டு விட்டு சுந்தரமும் விமலாவும் புழுக்கம் தாழாமல் மொட்டை மாடிக்கு போய் படுத்துக் கொண்டனர். ஷிப்ட் முடிந்து எப்போதும் போல் தாமதமாக வந்த கிருஷ்ணனுக்கு சாதம் பரிமாறிக்கொண்டே சுந்தரம் கூறியதையெல்லாம் கூறினாள். என்ன ஆச்சான் திடீர்னு அவனுக்கு? போனும் தானே சொல்லிட்டு இருந்தான். அவன் சொல்றதும் நியாயமாத்தான் இருக்கு என்றவள் மொட்டை மாடியில் அவர்கள் பேசிக் கொண்டிருந்ததை மட்டும் சொல்லவில்லை. என்ன இருந்தாலும் ஒரு வயிற்று பிள்ளைகள். ஒருத்தரை பத்தி ஒருத்தர்கிட்ட ஒரு தாயே எப்படி புறம் சொல்லுவாள்? சீனு கூப்பிட்டா நீ போயிடுவியாமா? போ வேண்டான்னு சொல்றியா? கிருஷ்ணன் பதில் சொல்லவில்லை. அவன் சாப்பிட்டதும் பாத்திரங்களை ஒழித்து போட்டுவிட்டு கூடத்தில் பாயை விரித்து படுத்துக்கொண்ட அம்மாவை பரிதாபமாய் பார்த்துவிட்டு படுக்கையோடு மாடிக்கு போனான் கிருஷ்ணன். இடது கோடி மதில் சுவருக்கு அருகில் சுந்தரமும் விமலாவும் படுத்திருந்தனர். சுந்தரத்திடமிருந்து வந்த சன்னமான குரட்டை ஒலி மாடி போஷன்காரர் ஒருவரின் பலத்த குரட்டை ஒலியில் அமங்கி போயிருந்தது.
வானத்தில் மேகக்கூட்டம் அதிகமில்லாமல் நட்சத்திரங்கள் கும்பல் கும்பலாய் தங்க பொட்டுக்களை வாரி இறைத்தது போல் ஜொலித்தன. கோடி கோடியாய் நட்சத்திரங்களையும் கிரகங்களையும் தன்னுள் அடக்கிக் கொண்டு ஆட்டி வைக்கும் இந்த பிரபஞ்சத்தில் அணுவிலும் அணுவுக்கு சமானம் இந்த பூமி. அதில் சுந்தரம் வாங்கியிருக்கும் வீடும் சீனு கட்டியிருக்க வீடும் எத்தனை சிறியவை. இந்த பூ கிரகம் யாருக்கு சொந்தம்? மலைகளும் மரங்களும் நதியும் காற்றும் கடலும் யாருக்கு சொந்தம்? அதனை படைத்த சக்தி நான் தான் படைத்தேன், யாரும் அனுபவிக்க கூடாது என்றா பெருமையடித்துக் கொண்டு ஆடுகிறது? இல்லையே. மனிதன் மட்டும் ஏன் அல்ப விஷயத்தை எல்லாம் ஆக்கிரமித்துக் கொண்டு எனது என்று சொந்தம் கொண்டாடி கொண்டு மற்றவர்களை வேண்டாம், பெற்ற தாயாரை கூட அனுபவிக்க விடாமல் வீட்டை வாங்கி போட்டிருக்கிறானே? சுந்தரம் என்ன லாபம் அதில்? தலையிலா தூக்கி வைத்துக் கொண்டு போகப் போகிறார்கள்? அனுபவிக்கும் எதுவுமே இந்த பூமியில் வாழும் வரைதான் என்பதை மறந்து விட்டார்களா? ஆறறிவு படைத்தவன் மனிதன், விலங்குகளை விட உயர்ந்தவன் என்றெல்லாம் மார்த்தட்டிக் கொள்கிறான். ஆனால் குணத்திலோ விலங்குகளை விட கேவலமாய் கீழ்த்தரமாய் அந்த விலங்குகளே கூட செக் வேண்டாம்பா இந்த மனித பிறவி மட்டும் என்று வெறுத்து ஓடும் அளவுக்கு நீசத்தனமான குணங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். கிருஷ்ணன் மனம் வருந்தினான். கீழேயோ அலமு அம்மாவுக்கும் தூக்கம் வரவில்லை. மனதை குடைந்தது. வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளினாலும் அந்த சம்பாஷணை மனதுக்குள் மீண்டும் மீண்டும் எதிரொலிக்கத்தான் செய்தது. அப்போ போ வேண்டாங்கிறியா? வாண்டாம், சொன்னா கேளுங்கோ. இப்போவே அங்க போயிட்டா பின்னாடி நிறைய பிரச்சனை வரும், உங்களுக்கு தெரியாது. எப்படி அத பிரச்சனைங்கிற? அம்மா மட்டும் நம்மளோட வந்தா பிரச்சனை இல்லதான். கிருஷ்ணன் அவனாலதான் பிரச்சனை வரும்னு சொல்றேன். கிருஷ்ணனாலயா? சேச்ச, அவன் சாது விமலா. யார் இல்லன்னா இப்போ நம்மோட வந்துருவான். நீங்க வாங்கியிருக்க வீட்டுல சுகவாசியா இருந்துடுவான். நாளைக்கு கல்யாணம் ஆகும், தனியா போயிடுவான்னு என்ன நிச்சயம்? வீடுதான் பெருசா இருக்கேன்னு வாயை திறக்காம சேர்ந்தே இருக்கத்தான் பார்ப்பான். சாது பாம்பு சாக கடிக்கும். வெளியில போடான்னு உங்களால சொல்லிட முடியுமா? அதுக்குத்தான் சொல்றேன், அவன் கல்யாணம் முடிகிற வரைக்கும் அங்க போக வேண்டாம். லம்பா வாடகையும் வரும், கடனும் அடையும். பின்னாடி யாராலையும் பிரச்சனை இருக்காது. அதுவும் இல்லாம இப்ப நாம 2 பேரும் சேர்த்து மாசம் மாசம் எவ்வளவு கொடுக்குறோமோ அவ்வளோ கிருஷ்ணனும் கொடுத்துடுறான். செலவு தள்ளிண்டு போறது. 4 காசு நம்மளாலையும் சேர்க்க முடியறது. அதெல்லாம் அங்க போனா முடியாது. அது நம்ம வீடுதானேன்னு இவா 2 பேரும் தேமேன்னு நிப்பா. எல்லா செலவும் நம்ம தலையிலே விழும். சொந்த வீட்டு ஆசையா இருந்தா சீனு கட்டுற வீட்டுல போய் இருக்கட்டுமே. யார் வாண்டாங்கிறா? அவனுக்கு மட்டும் கொண்டு வச்சுக்க பாக்கிது இல்லையான்னு? மூத்தவர்னு உங்க ரத்தத்தையே எத்தனை நாள் அட்டை மாதிரி உறிஞ்சுட்டு இருப்பா. நல்ல காலம், இது வரைக்கும் நமக்கு குழந்தை பிறக்கல. பிளாட்டுக்கு போனப்புறம் பிள்ளையாண்டாலும் கஷ்டம் இல்ல. அங்கே கிரிச்சிருக்கு. விட்டுட்டு நிம்மதியா வேலைக்கு போனாலும் உங்க அம்மாவும் வேண்டாம், எங்க அம்மாவும் வேண்டாம். இதுக்காக யார் காலையும் விழுந்து கஞ்சவும் வேண்டாம். சட்ட மனித மனம் எப்படி இவ்வளவு இயந்திரத்தனமாய் ஆகி போனது என்று குமுறினாள் அம்மா. பிள்ளைகளை பெற்றுவிட்டு அந்த பிள்ளைகளுக்காக ஓடி ஆடி தேய்ந்து உருக்குலைந்து ஆஸ்தி தேடும் காலம் போய்விட்டது. இப்போதோ ஆஸ்தி சேர்த்து கொள்ள வேண்டுமே என்பதற்காகவே பிள்ளைப்பேற்றை தள்ளி போட்டுக் கொள்ளும் அளவுக்கு மனிதர்கள் மாறி இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலை எப்படி ஏற்பட்டது? சொத்து சுகத்திற்கு மிக மிக அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து விட்டதாலா? விலைவாசியும் ஜனத்தொகையும் ஏகத்திற்கு கூடிவிட்ட இந்த புதிய பரபரப்பாய் மாறிவிட்ட இயந்திர உலகில் தனக்கென்று பாதுகாப்பை தேடிக்கொள்ளும் பத்திர உணர்வா? பணம் மட்டுமே பாதுகாப்பு என்று ஆகி போன பிறகு பெற்ற தாயை கூட பின்னுக்கு தள்ளியதில் என்ன ஆச்சரியம்? மொத்தத்தில் உலகத்தின் இந்த வேகம், மூச்சு வாங்க மனிதர்கள் பிசாசாய் ஓடும் இந்த நிலையெல்லாம் எதற்காக? எங்கே முடியும் இது? சின்ன வயதில் காவேற்றி ஆற்றங்கரையில் நின்று கொண்டு நுரை பொங்க வேக வேகமாய் ஓடும் நதியை கண்டு தன் அம்மாவிடம் கேட்பாள். இந்த நதி இவ்வளோ வேகமா எதுக்கு ஓடுறது? என்னமோ கொல்ல போறாப்ல. அதற்கு அவள் அம்மா சொல்வாள், முட்டி அடிச்சுட்டு ஓடி போய் கடைசியில சமுத்திரத்துல கலக்க போறது. அதுக்குத்தான் இந்த ஓட்டம். இந்த தெளிவும் சுத்தமும் ருசியும் சமுத்திரத்துல கலந்தப்புறம் ஏது? எல்லாமே அப்புறம் உப்புமயம்தான். இப்போது நினைத்து பார்க்கும்போது வேடிக்கையா இருக்கிறது. மனித வாழ்க்கை கூட ஒருவித நதியோட்டம் தானா? மரணம் என்னும் சமுத்திரத்தில் கலந்த பிறகு என்ன மிஞ்ச போகிறது? சமுத்திர நீர் ஆவியாகி மேகமாய் கூடி மழையாய் மாறி மீண்டும் நதியில் விழுமே, அதுபோல் மரணத்தின் பின் மீண்டும் பிறவி. காவேரி தண்ணீர் மீண்டும் பிறவி எடுத்து காவேரியிலேயே விழுமோ அல்லது சாக்கடையில் விழுமோ? மீண்டும் இதே ரூபம், இதே எண்ணங்களோடா பிறக்க போகிறார்கள் மனிதர்கள்? இதைவிட நல்ல பிறவியோ அல்லது இன்னும் ஈனமான பிறவியோ? எதற்கு இத்தனை வேகம்? காவேரி வேகமாய் ஓட ஓட சுற்றிலும் பசுமையை உருவாக்கிவிட்டு செல்வத்தை கொழிக்க வைத்துவிட்டு மடிகிறது. மனிதன் தனக்கு மட்டுமே வாழ்கிறான். சுயநலம் அதிகமாகிவிட்டது. 3 தலைமுறை மனிதர்கள் சேர்ந்து ஒரே வீட்டில் அந்யோன்யமாய் வாழ்ந்த காலம் போய்விட்டது. தன்னை சுற்றி தன் குடும்பம் மட்டும்தான் என்ற சின்ன வட்டத்தை போட்டுக்கொண்டு பெற்றவர்களை கூட அந்த வட்டத்துக்கு வெளியே வீசி எறிந்து விடும் காலம் இது.
இதற்கு யாரை நொந்து கொள்வது? புரண்டு புரண்டு படுத்தும் தூக்கம் வரவில்லை. 5 மாதம் கழித்து சீனு வந்து கிரகப்பிரவேசம் வைத்திருப்பதாக கூறினான். அம்மாவுக்கு பட்டுப்புடவையும் காதுக்கு சின்னதாய் கல் வைத்த தோடும் வாங்கி கொடுத்தான். தோடு பார்த்து அம்மா சந்தோஷப்படவில்லை, பயந்தாள். சுந்தரத்துக்கு பேச இது ஒரு பாயிண்ட் கிடைத்துவிடும். நான் வெறும் பட்டுப்புடவை தான் வாங்கி கொடுத்தேன், சின்ன பிள்ளை தோடும் வாங்கி கொடுத்துட்டான் இல்லையா, இனிமே அவன் தான் உனக்கு வசதி என்று குத்தலாக பேசுவான். கிருஷ்ணனை அழைத்து கொண்டு அந்த கிரகப்பிரவேசத்துக்கும் போனாள். பங்களா டைப்பில் மிக நவீனமாய் கட்டியிருந்தான் சீனு. பார்க்க பார்க்க அங்கேயே இருந்துவிட மாட்டோமா என்ற ஆசை வந்தது. கிரகப்பிரவேசம் முடிந்த அன்றே புது வீட்டில் குளித்தனம் ஆரம்பிக்க போவதாக கூறின சீனு, அம்மாவை மட்டும் இங்கு வந்துட என்று ஒப்புக்கு கூட கடைசி வரை அழைக்கவில்லை. ஏன், ஒரு 2 நாள் டைன்ட்டு போறியா என்று கூட கேட்கவில்லை. மறுநாள் காலை புறப்படவா என்று அவள் கேட்டதும் பட்சணங்களை பொட்டலம் கட்டி கொடுத்துவிட்டு சரி என்று கூறிவிட்டான். கிரகப்பிரவேசம் ஆனதும் அவன் அழைத்துக் கொள்வான் அம்மாவை என்று மிகவும் எதிர்பார்த்த சுந்தரத்துக்கும் விமலாவுக்கும் தான் அம்மாவை விட அதிக ஏமாற்றம். அடுத்த 2 மாதத்தில் தொட்டதுக்கெல்லாம் சுந்தரம் ஏதேதோ பேச ஆரம்பித்து ஒரு நாள் பெரிய சண்டையில் கொண்டு வந்து நிறுத்தினான். ஏன், நான் மட்டும்தான் உனக்கு பிள்ளையா? என்னை விட பெருசா கட்டியிருக்கானே வீடு, அவன் கூட்டு வச்சுக்கப்படாதா உன்ன? இல்ல இந்த கிருஷ்ணனுக்கு என்ன கேடா? சம்பாதிக்கல, வேற வீடு பார்த்துட்டு போய் வச்சுக்கிறது. மூத்த பிள்ளைன்னு எல்லா இழவும் என் தலையில நடத்திடலான்னு நினைப்போ என்று காச்சு மூச்சென்று கத்த அம்மா பலமாய் அதிர்ந்து போய்விட்டாள். மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை சாப்பாடு முடிந்து ஒரு தீர்மானத்தோடு சீனுவின் புது வீட்டுக்கு புறப்பட்டாள். வீடியோ டெக்கில் ஏதோ ஹிந்தி படம் பார்த்து கொண்டிருந்த சீனு திடுதிப்பென்று வந்து நின்ற அம்மாவை எதிர்பார்க்கவில்லை என்பது அவன் முகத்தில் தெரிந்தது. என்னம்மா திடீர்னு என்றான் துளி கூட உற்சாகமில்லாத குரலில். ஒன்னும் இல்லப்பா, வர வர அந்த இருட்டு குகை எனக்கு அலுத்து போச்சுடா சீனு. உன்கிட்ட வந்து இருக்கலாமான்னு யோசிக்கிறேன். கிருஷ்ணனுக்கும் அதை விட இங்கிருந்து இன்னும் கிட்டக்கத்தான். உன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுன்னு போலான்னு வந்தேன். சீனுவின் முகத்தில் லேசா இருள் படிய அதை மறைத்து கொண்டு, அதுக்கு என்னம்மா, தாராளமா வாயேன், இதுக்கு போய் எதுக்கு என்கிட்ட கேட்கணும் என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்றான். அடுக்கலையில் காரியமாயிருந்த பெண்டாட்டியிடம் போய் விஷயத்தை சொன்னான் போலும். அடுத்த சில நிமிடத்தில் அவள் உள்ளே பேசியது அம்மாவின் காதில் நன்றாகவே விழுந்தது. விழ வேண்டும் என்றுதான் சத்தமாக பேசினாலோ அல்லது குரலே அப்படியோ? இந்த பாருங்க, பெத்த கடமைக்கு உங்க அம்மா கூட்டு வச்சுக்கோங்க, நான் வேண்டான்னு சொல்லல. உங்க தம்பி எல்லாம் வச்சுக்கிட்டு வடிச்சு கொட்டேன், என்னால ஒண்ணும் முடியாது. உங்க அம்மா இங்கே இருக்கட்டும், தம்பியா அவங்க வச்சுக்கட்டுமே. 2 பேருமே நம்ம கிட்ட தான் வரணுமா? நல்லா இருக்கே கதை. சீனு திரும்பி வந்தபோது எதுவுமே காதில் விழுந்த தாய் காட்டிக்கொள்ளக் கூடாது என்று அம்மா முன் வாசலில் வைத்திருந்த பான்சாய் தாவரங்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். சீனு அவள் அருகில் சென்றான். இது என்னடா சீனு, வேப்ப மரமா? இத்தூண்டா தொட்டில இருக்கு. அது அப்படிதான் மரத்தை பெருசா வளர விடாம அதே நேரம் பார்க்கவும் அந்தந்த மரம் மாதிரியே தொட்டில வளர்க்கறதா இப்ப ஃபேஷன். அழகுக்காக அப்படி செய்வா. இது வேப்ப மரம், இது ஆலமரம், இது தூங்கு மூஞ்சி மரம். நல்லா இருக்குல்ல? இல்லப்பா, அழகு ஃபேஷன்ங்கிற பேர்ல இயற்கைக்கு மனுஷன் செய்யற கொடுமை இது. விரிந்து பறந்து வளர வேண்டிய ஒரு வித்தை சித்திரவதை பண்ணி சின்ன தொட்டிக்குள்ள வளர்க்கறது பேரு பக்ரம், ஃபேஷன் இல்ல. மனுஷ மனசோட அரக்கத்தனம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்ச்சீனும், நம்மளையும் இப்படி இந்த தாவரம் மாதிரி வளர விடாம சின்ன கை, சின்ன கால், சின்ன முகம், உருவத்துல சின்னதாவே ஆக்கிப்போமா? நாளைக்கு உனக்கு ஒரு குழந்தை பிறந்தா அழகு ஃபேஷன் சொல்லி அதை வளர விடாம செய்வியா? சீனு சிரித்தான். இதுக்கு ஏமா உனக்கு இவ்வளோ ஆவேசம்? தாங்க முடியலப்பா. இதுவும் நம்மள மாதிரி ஜீவன் தான். இதுவும் சுவாசிக்கிறது, வளர்றது, கருத்தரிச்சு தான் விதைகளை உற்பத்தி பண்றது. ஒரு விதத்துல நம்மளை விட ஒசந்ததுன்னே சொல்லலாம். தான் வளர்ச்சிக்கு தானே தனக்குள்ளேயே வேணுங்கிறத உற்பத்தி பண்ணி சக்தியா மாத்திக்கிறது. யாரையும் சார்ந்து இருக்கணும்னு அவசியம் இல்ல. இதுக்கு தன்னை போல இயற்கை கிட்ட இருந்து வேணுங்கிறத எடுத்துட்டு உணவு தயாரிச்சுக்கிறது. மழை பெஞ்சா தண்ணி, வெயில் அடிச்சா ஒளி, காத்துல இருந்து கரியமில வாயு. ஒண்ணு பாத்தியா சீனு, மனுஷங்கிட்ட இதுகள் எதுவும் கேட்கறது இல்ல. இப்போ கேக்குற மாதிரி இருக்கு எனக்கு. நாங்க உங்களுக்கு நல்லதைத்தானே செய்யறோம், உங்க புத்தி ஏன் இப்படி போகணும்னு, எதுக்கு இப்படி எங்களை சார்ந்து வாழ்ந்துண்டு எங்களுக்கே துரோகம் பண்றேன்னு கேக்குற மாதிரி இருக்கு. வாண்டாம்பா, வேண்டவே வாண்டாம். நீ கூப்பிட்டாலும் இனிமே இங்க வந்து நான் இருக்க மாட்டேன். தினமும் இந்த பரிதாபங்களை பார்த்து ஜீரணிச்சுக்க எனக்கு சக்தி இல்ல. எனக்கு அழகு ஃபேஷன் எதுவும் தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா ஜீவனும் ஒண்ணுதான். மரம், செடி, புழு, பூச்சி எல்லாம் நம்மள மாதிரி ஜீவன் தான். எதுவும் கஷ்டப்படுறத என்னால செய்ச்சுக்க முடியாது. நான் வரேன் சீனு. என்னடா அம்மா இப்படி பேசிட்டாளேன்னு வருத்தப்படாத, வரட்டுமா? தனக்கு எந்த தர்ம சங்கடத்தையும் ஏற்படுத்தி விடாமல் ஏதோ ஒரு சாக்கை வைத்துக்கொண்டு அங்கு வர பிடிக்கவில்லை என்று சொல்லி சென்ற அம்மாவின் நாசுக்கும் நளினமும்
புரியாமல் நல்ல காலம் இந்த பான்சாய் மரங்கள் என்னை காப்பாற்றி விட்டன என்று அவைகளுக்கு நன்றி சொல்லிக் கொண்டு உள்ளே சென்றான் சீனு. 7-8 வீடு பார்த்து விட்டான் கிருஷ்ணன். சுந்தரம் அம்மாவிடம் கத்தினதுதான் தெரியும் அவனுக்கு. சீனு வீட்டில் நடந்தது தெரியாது. அம்மா மறைத்து விட்டாள். எதுக்குமா இன்னொரு வீடு? சீனுட்ட போயிட்டா என்று கேட்ட கிருஷ்ணனிடமும் தன் பான்சாய் மர விவகாரத்தை தான் கூறி சமாளித்தாள். எதுக்கு பிரச்சனை? தனியாவே வீடு பார்த்துடுறா கிருஷ்ணா. உனக்கும் ஒரு கல்யாணம் ஆட்டம், அப்புறம் எனக்கு என்ன ராஜாத்தி, நான் எங்க வேணா இருந்துப்பேன் என்று சிரித்தாள். கிருஷ்ணன் அம்மாவை உற்று பார்த்தான். சீனு வீட்டில் ஏதோ நடந்திருக்கிறது. அதை தன்னிடம் மறைப்பதை உணர்ந்தான். எல்லாரும் கல்யாணம் பண்ணிட்டு வீடு கட்டினா நான் வீடு கட்டிட்டு தான் கல்யாணம் பண்ணிக்க போறேம்மா என்றான். அம்மா சிரித்தாள். கல்யாணம் பண்ணிட்டு வீடு கட்டினா அது அவளோட பாத்தியதன்னு நினைச்சுப்பா. முன்னாடியே கட்டிட்டாதான் அவளால உனக்கு கஷ்டம் இருக்காது. உன்னை அவ அதுக்கு சொந்தக்காரின்னு நினைச்சு மரியாதையா நடத்துவா என்று மனதுக்குள் நினைத்து கொண்டான் கிருஷ்ணன். அம்மாவை பார்த்தால் பரிதாபமாக இருந்தது. சொந்த வீடு என்று எத்தனை ஆசைப்படுகிறாள். இவளுக்காகவாது ஒரு சின்ன குடிசையாவது சொந்தமாய் கட்டி இவளை மகிழ்விக்க வேண்டும் என்று தோன்றியது. அப்படி இப்படி என்று சைதாப்பேட்டையில் ஒரு சின்ன போர்ஷன் கிடைத்தது. அங்கே இருட்டு இல்லை. சின்ன போர்ஷன் தான் என்றாலும் வசதியாய், முக்கியமாய் தண்ணீரும் வெளிச்சமும் இருந்தது. வாடகை 500 கூட அதிகம் என்று தோன்றவில்லை. உன் சம்பளத்துல பாதிய வாடகைக்கே கொடுத்துட்டு என்னடா பண்றது என்று கேட்ட அம்மாவை சமாதானப்படுத்தினான். ஓட்டி அது இதுன்னு வரும்மா, சமாளிப்போம். நீ எந்த கவலையும் படாதேங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ நிம்மதியா இரு போதும் என்றான். எப்படிரா கண்ணா முடியும்? எனக்கு எல்லாரும் ஒண்ணுதான்ப்பா. நன்னா சம்பாதிக்கிறவாளுக்கே சமாளிக்கிறது கஷ்டம். அவளுக்கு கஷ்டம் இல்லம்மா, எனக்கும் கஷ்டம் இல்ல. எல்லா கதவும் எல்லாருக்கும் மூடிடாது. கஷ்டம் அதிகமாகும் போது ஏதாவது ஒரு கதவை திறந்துடுவான் பகவான். பகவத் சக்திய நம்புறேன். என் முயற்சியும் உழைப்பும் என்னைக்கும் வீண் போகாது, என்னை காப்பாத்தும் என்ற கிருஷ்ணனின் முகத்தில் தெரிந்த உறுதியையும் தேஜஸையும் கண்டு பிரமித்து போனாள் அம்மா. பகவானே, இது எந்த கதவு திறக்கணுங்கிறது எதிர்பார்க்கிறதோ அதை திறந்து விட்டு இரு, நம்பிக்கையை காப்பாத்து. வேற ஒன்னும் எனக்கு புரியல என்று மனதுக்குள் ஆத்மார்த்தமாய் வேண்டிக் கொண்டாள். கிட்டத்தட்ட 3 வருடங்கள் கழித்துதான் அவள் வேண்டுதல் நிறைவேறிற்று. கதவு திறந்தது. அந்த 3 வருடமும் தாயும் பிள்ளையும் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு அழகான இலக்கியம். பிள்ளை கொண்டு வந்த காசை பார்த்து பார்த்து செலவழித்தாள் அம்மா. எதுவும் இல்லை என்ற நிலையும் இல்லை. அம்மாவை சந்தோஷமாய் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தில் பிள்ளை ஓயாமல் உழைத்தது. கை நிறைய சம்பாதிக்கும் பிள்ளைகளிடம் இருப்பதை விட நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் தான் இருப்பதாக உணர்ந்தது தாய் உள்ளம். சீனுவும் சரி, சுந்தரமும் சரி, மாசா மாசம் அம்மாவுக்கு பணம் கொடுக்க வேண்டும் என்ற கடமையையே சுத்தமாய் மறந்து போயினர். நாள் கிழமை பண்டிகை என்றால் அம்மாவுக்கு மட்டும் புடவையோ பணமோ கொண்டு வந்து கொடுப்பதோடு தங்கள் கடமை முடிந்து விட்டதாக கருதினார்கள். சுந்தரத்திற்கு ஒரு பெண் குழந்தையும் சீனுவுக்கு ஒரு ஆண் குழந்தையும் 6 மாத இடைவெளியில் அடுத்தடுத்து பேரன் பேத்திகளை போய் பார்த்து விட்டு வந்தாள் அம்மா. சீனு கிரகப்பிரவேசத்திற்கு வாங்கி தந்த காது தோட்டை விற்று கூட கொஞ்சம் பணம் போட்டு குழந்தைக்கு தங்க காப்பு வாங்கி போட்டாள். ஆண்டவ மேல எனக்கு நம்பிக்கை பேட்டுமா என்று புலம்பினான் சுந்தரம். பின்ன என்னவா, பணமும் காசும் கொழிக்கிறவனுக்கு தான் மேல மேல எல்லாம் கொடுக்கறது. பாரேன், அவனுக்கு பொன் பிறந்து எனக்கு புள்ள பிறந்திருக்கப்படாதா சொல்லு. எனக்கு என்ன கொட்டி கிடக்குன்னு பொண்ணை கொடுத்திருக்கான் என்று அதற்கும் பொறாமைப்பட்டான். அம்மா சிரித்தாள். காரணம் இல்லாம எந்த பிறவியும் இல்லப்பா. பொண்ணு பிறந்ததுக்காக சந்தோஷப்படு. பொண்ணு ஒண்ணு இல்லையேன்னு இப்போ நான் எவ்வளவு வேதனைப்படுறேன்னு உனக்கு தெரியாது. சுகமோ துக்கமோ சொல்லி எழ பொண்ணு அவசியம் வேணும்பா என்று அம்மா சொன்னதை கூட குத்தலாக சொல்வதாக எடுத்துக்கொண்டு முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டான் சுந்தரம். அதுவும் இல்லாம சீனு குழந்தை மட்டும் என்ன வசதி, என் குழந்தை என்ன மட்டம்னு அதுக்கு மட்டும் தங்க காப்பு, என் பொண்ணுக்கு மட்டும் வெள்ளி காப்பு. என்ன இருந்தாலும் அது பேரனாச்சே, அதான் பாரபட்சம் என்று கத்தினான். அட போடா, கை காசை போட்டா செஞ்சு போட்டேன். அவன் போட்ட தோட்ட வித்து வாங்கி போட்டேன். நான் என்ன சம்பாதிக்கிறேன்னா உங்களுக்கெல்லாம் வக்கனையா செய்ய. நீங்க குடுக்கறத திருப்பி கொடுக்குறேன், அவ்வளவுதான். ஏன் அந்த கிருஷ்ணனுக்கு என்ன கேடா, அவன் சம்பாதிக்கல? சுந்தரம் இப்படி கேட்டதும் அம்மாவுக்கு கோபத்தை அடக்கி கொள்ள முடியாமல் போயிற்று. போதும் நிறுத்துடா, எதுக்கு இப்படி பொம்னாட்டி மாதிரி புலம்பலும் துவேஷமுமா ஆயிட்ட? இந்த காலத்துல பொன் பிள்ளை எல்லாம் ஒண்ணுதான். படிக்கிறதுலயும் சரி, சம்பாதிக்கிறதுலயும் சரி. பொண்ணு பொண்ணுன்னு புலம்புறத நிறுத்து. பொறாமப்படுறதையும் நிறுத்திக்கோ. கிருஷ்ண எதுக்கு உனக்கு செய்யணும் சொல்லு. அவனுக்கு நீ என்ன பண்ணிட்டேன்னு அவன் செய்யணும்னு எதிர்பார்க்கிற? உன்னை விட வயசுல சின்னவன், பெரியவன். நீயே யாருக்கும் எதுவும் செய்ய வேண்டான்னு இருக்கும்போது அவன் எப்படி செய்வான் உனக்கு? அவன் செஞ்சா உனக்கு நிறையணுமா சொல்லு. அதானே, எல்லாரும் உனக்கு வசதி, நான் ஒருத்தன் தான் துச்சம். என்னை கண்டாதான் உனக்கு ஆறதே இல்லை. நானும் பாத்துட்டேன். போரும் போரும் அச்சு பிச்சு மாதிரி பேசிட்டு தாயாருக்கு எதுடா பாரபட்சம்? எல்லாரும் ஒண்ணுதான். பொண்ணோட அருமை இப்ப தெரியறதுடா.
கடைசி காலத்துல தெரியும். அப்போ நினைச்சுப்ப அம்மா சொன்னது சரிதான்னு. அம்மா புறப்பட்டு விட்டாள். அதற்கு பிறகு புலம்போதை சற்று குறைத்துக் கொண்டான் சுந்தரம். பிளாட்டுக்கும் குடிபோய் விட்டான் குழந்தை பிறந்ததுமே. எங்கே கிருஷ்ணனும் வந்து ஒட்டி கொள்வானோ என்ற பயத்தில் குழந்தையை பார்த்து கொள்ள கூட அம்மாவை எதிர்பார்க்காமல் பிளாட்டில் இருந்த கிரச்சில் விட்டு வளர்த்தான். பிள்ளையின் குதர்க்க எண்ணம் புரிந்ததால் அம்மாவும் பட்டும் படாமல் விலகி இருக்க பழகி கொண்டாள். எதன் மீதும் பற்றுதல் வைக்காதே, பாசம் வைக்காதே, எல்லா துன்பத்துக்கும் காரணமே பாசம் வைப்பதுதான். பாசத்தை அறுத்துவிடு, தாமரை இலை தண்ணீராக இருந்து கொள் என்ற உபதேசத்தின்படி வாழ ஆரம்பித்து விட்டாள். ஆனால் மற்ற 2 பிள்ளைகள் வீடும் வாசலுமாக அமோகமாக கை நிறைய சம்பாத்தியத்தோடு வாழும்போது கிருஷ்ணனுக்கு மட்டும் சரியான வாழ்க்கை அமையவில்லையே என்ற கஷ்டம் மட்டும் அவள் மனதை அரித்துக் கொண்டிருந்தது. மனம் இருப்பவர்களுக்கு பணம் இல்லை, பணம் இருப்பவருக்கு மனம் இல்லை என்பது நிஜம்தான் போலும். அம்மாவின் வருத்தமும் தினப்படி அவள் செய்து வந்த பிரார்த்தனையும் ஆண்டவனின் செவிக்கு எட்டி இருக்க வேண்டும். பார்க்கடலில் உறங்கிக் கொண்டிருந்த அவளின் இஷ்ட தெய்வம் லேசாய் அரை கண் திறந்து கடைக்கண்ணால் தன் பக்தையை பார்த்து சிரித்து விட்டது. திடீரென்று கிருஷ்ணனின் பெயர் ஒரே நாளில் பேசப்பட்டது. அந்த உயர்வுக்காக அவன் உழைத்தது 1 நாள் 2 நாள் அல்ல, வேலையில் சேர்ந்தது முதல் பாடுபட்டான் என்றே சொல்லலாம். ஃபேக்டரிக்குள் கிருஷ்ணன் நுழைந்ததுமே சக தொழிலாளி ஒருவன் ஓடி வந்து அணைத்துக் கொண்டான் கிருஷ்ணனை. என்னப்பா இது? கிருஷ்ணன் திணற மேலும் நிறைய பேர் மகிழ்ச்சியுடன் ஓடி வந்தனர். கிருஷ்ணா, கொன்னுட்டடா. கங்க்ராட்ஸ் கிருஷ்ணா. வாழ்த்துக்கள் தலைவா. என்னப்பா, எதுக்கு? என்னாச்சு எனக்கு? போய் முதலாளிய பார்த்துட்டு வாப்பா. நீ வந்ததும் உன்னை உடனே அவர் ரூமுக்கு வர சொன்னாரு. கிருஷ்ணனுக்கு எதுவும் புரியவில்லை. முதலாளியின் அறையை நோக்கி சென்றான். வாங்க கிருஷ்ணன் என்று வரவேற்ற முதலாளி எழுந்து நின்று சட்டென்று கிருஷ்ணனின் கைகளை பிடித்து மகிழ்ச்சியோடு குலுக்கினார். சார், உட்காருங்க சொல்றேன். நீங்க ஒரு கார் மாடல் பண்ணீங்க பாருங்க. போன வருஷம் சும்மா விளையாட்டாதான் பண்ணிருப்பீங்க, எங்க டீம் காட்டினீங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சு போச்சு. உங்க பயோடேட்டா கூட கேட்டனே, ஒரு தடவை நினைவு இருக்கா? அது வேற எதுக்கும் இல்ல, நீங்க பண்ண மாடல் கார ஜப்பான்ல நடந்த காம்படிஷனுக்கு அனுப்பி வச்சேன். பியூட்டிஃபுல் மாடல்னு உனக்கு முதல் பரிசு அறிவிச்சிருக்காங்க. தவிர அந்த மாடல் கார் பண்ற உரிமை கேட்டு ஒரு ஜப்பான் நிறுவனம் லெட்டரும் போட்டிருக்கு. பரிசு தொகை எவ்வளவு தெரியுமா? நம்ம ஊர் கணக்குக்கு 2 லட்சம். தவிர உரிமை கொடுத்தன்னா அதுக்கும் தனியா ஒரு தொகை பேசி அக்ரிமெண்ட் போட்டு வாங்க. முதலாளி சொல்லி முடித்த போது மயக்கம் வந்தது. இன்னதென்று சொல்ல முடியாத உணர்வுகள் தலையில் இருந்து கால் வரை ஓடியது. பேச முடியவில்லை. கண்கள் பொங்கியது. தொண்டை அடைத்தது. வேரோடு அவர் கால்களில் விழப்போனவனை தடுத்து அணைத்துக் கொண்டார் அவர். சின்ன வயதிலிருந்து விளையாட்டாய் மாடல் பொம்மைகள், மாடல் வீடுகள், மாடல் கார்கள் என்று செய்யும் பொழுது போக்கு இன்றைக்கு பொழுதுபோக்கு உயர்த்தி விட்டிருக்கிறது. அதன் முதலில் மாடல் கார் ஒன்று செய்த போது எதேச்சையாய் பார்த்த முதலாளி வியந்தார். நல்லா இருக்கே கிருஷ்ணன், உங்களுக்கு இதெல்லாம் கூட தெரியுமா என்றார். கிருஷ்ணன் கூச்சத்தோடு சிரித்தான். கிருஷ்ணன், நிறைய மாடல் பண்ணுங்க, புதுசு புதுசா பண்ணுங்க. அதுக்கு என்னெல்லாம் தேவைப்படுமோ அதையெல்லாம் கம்பெனி கணக்குல வாங்கிக்கங்க. உங்களோட ஒரு மாடல் நிச்சயம் கிளிக் ஆயிட்டா அப்புறம் உங்களை தூக்கி விட்டுடும். அது எனக்கும் என் ஃபேக்டரிக்கும் கூட பெருமை என்று அன்று அவர் உற்சாகப்படுத்தி ஊக்கம் கொடுத்ததை நன்றியோடு நினைத்து பார்த்த கிருஷ்ணனின் கண்கள் அருவியாய் பொங்கியது. இந்த பணத்தில் சின்னதாய் ஒரு வீடு வாங்கி அம்மாவை அதற்கு ராணியாய் முடிசூட்டி மகிழ்விக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டான். விஷயம் கேட்டதும் அம்மா 30 வயது பிள்ளை என்று கூட பார்க்காமல் முகத்தை பிடித்து நெற்றியில் முத்தமிட்டு மகிழ்ந்தாள். ஆரத்தி கரைத்து சுற்றி கொட்டினாள். கதவு திறந்துட்டுரா கிருஷ்ணா, திறந்துட்டு என்று முனகினாள். முச்சந்தி பிள்ளையாருக்கு பாலபிஷேகம் செய்துவிட்டு வந்தாள். பத்திரிகைகள் கிருஷ்ணனிடம் பேட்டி எடுத்து அவன் படத்தோடும் அவன் செய்த மாடல் காரோடும் வெளியிட, எங்காத்து கிருஷ்ண, என் பிள்ளை கிருஷ்ண என்று அக்கம் பக்கம் புஸ்தகத்தை காட்டி மகிழ்ந்தாள். முதலாளி தன் செலவிலேயே ஜப்பானுக்கு பரிசு வாங்க அனுப்பி வைத்தார். அவனுக்கு உதவியாக MBA படித்த தன் பிள்ளையையும் உடன் அனுப்பினார். புறப்படுவதற்கு முன்பே கிருஷ்ணன் விலைக்கு வீடு பார்க்க ஆரம்பித்து விட்டான். அசோக் நகரில் 700 சதுர அடியில் கிரவுண்ட் புளோரில் ஒரு கட்டின பிளாட் பிடித்து போயிற்று. தன்னை பற்றி சொல்லி ஆதாரம் காட்டி அட்வான்ஸாய் கொஞ்சம் பணம் கொடுத்து புக் பண்ணிவிட்டுதான் பரிசு வாங்க புறப்பட்டான். அம்மாவுக்கே விஷயம் தெரியாது. திரும்பி வந்து மொத்த பணத்தையும் கொடுத்து சாவியை பெற்றுக்கொண்டு திடுதிப்பென்று அம்மாவை அழைத்துச் சென்று அசத்த வேண்டும் என்று நினைத்தவன் கற்பனையிலேயே அதை கண்டு மகிழ்ந்தான். இந்த உம்னா முஞ்சியா இவ்வளோ பெரிய ஆளாயிட்டான் என்று வியந்தார்கள் சீனுவும் சுந்தரமும். என் தம்பிதான், என் தம்பியேதான் என்று பார்க்கிறவர்களிடெல்லாம் பீற்றிக் கொண்டார்கள். தனிமையில் சுந்தரம் மட்டும் மறுபடி அம்மாவிடம் குறைப்பட்டு கொண்டான். பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்தானே, இவன் படம் மட்டும் போட்டிருக்காளே, ஒரு ஃபேமிலி போட்டோவா எடுத்து போட சொன்னா என்னவா? உன் பிள்ளைக்கு இது மூத்த அண்ணா, இது சின்ன அண்ணா, இது அம்மான்னு எழுதி போட்டோ போட்டிருந்தா அது அவனுக்கு தானே பெருமை என்று சொல்லி குமைந்தான். அம்மா பதில் எதுவும் பேசவில்லை. நாய் வாலை நிமிர்த்த முடியுமா என்ன? விட்டு விட்டாள். அவன் திரும்பி வர வரைக்கும் தனியா இருக்கணுமா? எங்கிட்ட வந்துடு
என்று இருவரும் வற்புறுத்தி அழைத்த போது பிடிவாதமாய் மறுத்துவிட்டு தங்கள் சிறிய வீட்டுக்கே போனாள். 15 நாளில் பேரோடும் புகழோடும் காசோடும் திரும்பி வந்தான் கிருஷ்ணன். வரும்போது மறக்காமல் மன்னிகளுக்கு ஃபாரின் புடவைகளையும் குழந்தைகளுக்கு விளையாட்டு சாமான்களையும் வாங்கி கொண்டு வந்து கொடுத்தான். அங்கெல்லாம் கேமரா சீப்பாமே, வாயின் வந்தியா? அடடா, இல்லையா? உனக்கு வாண்டாட்டா எனக்காவது வாயின் வந்து கொடுத்துருக்கலாம். பணம் கேட்டா தரமாட்டேன்னா என்ன? வேற என்னெல்லாம் வாங்கின என்றான் சுந்தரம். ஒன்னும் வாங்கல என்ற தம்பியை அதிசயமாக பார்த்தான். முட்டாள், பிழைக்க தெரியாதவன் என்று முணுமுணுப்பாய் திட்டினான். முதலாளியை போய் பார்த்துவிட்டு 2-3 நாள் லீவ் போட்டுவிட்டு வீட்டு விஷயமாய் அலைந்தான். ரெஜிஸ்ட்ரேஷன் முடிந்து பத்திரம் கைக்கு வந்த போது அழுகை வந்தது. பத்திரத்தை கொண்டு வந்து அம்மாவின் காலடியில் வைத்து நமஸ்காரம் பண்ணி வீடு வாங்கின விஷயம் கூறியதும் அம்மா பெருமகிழ்ச்சி அடைந்தாள். நிஜமாவாடா, நிஜமாதானடா என்று சந்தோஷத்தில் பிதற்றினாள். என்னைக்குடா பால் காய்ச்சி குடிக்கலாம்? சீக்கிரம் பஞ்சாங்கத்தை எடு பார்த்துடுவோம் என்றாள். வெள்ளிக்கிழமை நன்றாக இருந்தது. கிரகப்பிரவேசம்னு பெருசா பண்ண போறதில்லம்மா, அதுக்கெல்லாம் பணம் போறாது. பால் காய்ச்சி குடிச்சுட்டு ஒரு நாள் அண்ணா மன்னி முதலாளி எல்லாருக்கும் விருந்து பண்ணி போட்டுடலான் இருக்கேன் என்றான் கிருஷ்ணன். அப்போ வெள்ளிக்கிழமை 2 லிட்டர் பாலுக்கும் மத்த சாமானுக்கும் ஏற்பாடு பண்ணிடுறேன் என்று உற்சாகமாய் பேசின அம்மா புதன்கிழமை இரவு 10 பாத்திரம் தேய்த்து கொண்டிருக்கும் போதே தடால் என்று மயக்கமாய் சரிய பாத்திரங்கள் உருளும் சத்தம் கேட்டு ஓடி வந்த கிருஷ்ணன் நடுநடுங்கி துடிதுடித்து விட்டான். ஆட்டோ பிடித்து அம்மாவை அள்ளி போட்டுக்கொண்டு அருகில் இருந்த நர்சிங் ஹோமில் கொண்டு சேர்த்தான். என்று உதட்டை பிதுக்கினாள் டாக்டர். சாரி மிஸ்டர் கிருஷ்ணன், எத்தனை வருஷமா அவங்களுக்கு சுகர் இருக்கு என்று அவள் கேட்டபோது அதிர்ந்தான். சுகரா? இல்லவே இல்லையே என்றான். இருந்திருக்கு, கவனிக்கல நீங்க. இப்போ அது ரொம்ப உச்சத்துக்கு போயிருக்கு. டாக்டர், எங்க அம்மா சாரி, அவங்க இப்போ கோமா ஸ்டேஜுக்கு போயாச்சு. ஒரு நாள்லயே சாகலாம், ஒரு வாரமும் ஆகலாம், இப்படியே ஒரு வருஷம் கூட தள்ளலாம். எங்களால ஆன முயற்சியெல்லாம் பண்ணிட்டோம், வெரி சாரி என்றாள் டாக்டர். அப்படியே சிலை மாதிரி நின்றான் கிருஷ்ணன். வெண்ணெய் திரண்டு வரும்போது தாழி உடையும் என்பார்களே, அப்படித்தானா இதுவும்? நின்ற இடத்திலேயே சரிந்து உட்கார்ந்து 5 வயது பையன் மாதிரி கேவி கேவி அழுதவனை போகிற வருகிறவர்கள் வியப்போடு பார்த்து கொண்டே சென்றார்கள். ஆயா ஒருத்தி ஏதோ சமாதானம் சொல்லிவிட்டு போனாள். ஒரு வாரம் ஓடிவிட்டது. எந்த முன்னேற்றமும் இல்லை, உயிர் மட்டும் இருந்தது. டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்க என்றான் டாக்டரிடம். வீட்டுல போய் பார்த்துக்க முடியுமா உங்களால என்று கேட்டாள் டாக்டர். முடியறதோ இல்லையோ, கூட்டிட்டு போயிடுறேன் டாக்டர். போற உசுர் அவளோட சொந்த வீட்டிலே போட்டோம் என்று வறட்சியான குரலில் கூறிவிட்டு டாக்டர் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்களை சிரத்தையோடு கேட்டுக்கொண்டு டாக்ஸி பிடித்து அம்மாவை பத்திரமாக அழைத்து கொண்டு நேராக அசோக் நகர் வீட்டுக்கு போனான். ஃபேக்டரியிலிருந்து 2-3 நண்பர்கள் வந்திருக்க அவர்களின் துணையோடு அம்மாவை உள்ளே அழைத்து சென்று கட்டிலில் கிடத்தினான். அடுக்கலையில் எல்லா சாமான்களும் ரெடியாக இருந்தது. கேஸை பற்ற வைத்து பாலை காய்ச்சி விளக்கேற்றி சாமி படத்துக்கு பூ போட்டு நிவேதனம் செய்து நண்பர்களுக்கு கொடுத்துவிட்டு அம்மாவின் வாயில் சொட்டு சொட்டாய் 2 ஸ்பூன் பால் விட்டான். மெல்ல உள்ள இறங்கியது. வீடு நல்லா இருக்காம்மா? உனக்காகத்தான் சொந்தமாவே வாங்கினேன். சின்னதுதான், ஆனாலும் சொந்தம் இல்லையா நமக்கு? இப்போதைக்கு இங்க இருப்போம், இன்னும் கொஞ்சம் போட்டோம், இதை விட பெருசா ஒரு வீடு வாங்கி தரேன் உனக்கு, சரியா? பேசிக்கொண்டே அவள் பாதங்களை பிடித்து கொண்டு குலுங்கி குலுங்கி அழ ஆரம்பித்தவனை சமாதானப்படுத்த முடியாமல் தாங்களும் கண் கலங்கினார்கள் நண்பர்கள். கையில பணம் ஏதாவது இருக்கா? மாதவன் கதவருகில் நின்று குறைந்த குரலில் கேட்டான். குக்கர் பாத்திரத்தை தேய்த்து கொண்டிருந்த அம்மா வெடுக்கென்று திரும்பி அவனை முறைத்து பார்த்தாள். மாசம் பிறந்தா 4000 சம்பாதிச்சு கொடுக்கறல்ல, மடி நிறைய பணம் வச்சிருக்கேன், எவ்வளவு வேணும்? மாதவன் உதட்டை கடித்து கொண்டான். இப்படி ஒரு பதில் தான் வரும் என்று அவனுக்கு தெரியும். ஆனாலும் அவசரமான பணத்தேவை கேட்க வைத்தது. உரக்கம்பெனி ஒன்றிலிருந்து நேர்முக தேர்வுக்கு வர சொல்லி கடிதம் வந்திருந்தது. பாண்டிச்சேரியில் வைத்து நேர்முக தேர்வு செய்வதுதான் பிரச்சனை. போக வர பயண செலவு தரப்பட மாட்டாது என்று கடிதத்தில் அடிக்கோடிட்டு காட்டப்பட்டிருந்தது. ஒரு 60 ரூபாய் நிச்சயம் தேவைப்படும். அப்பா ஊரில் இல்லை. இருந்திருந்தால் அம்மாவிடம் கேட்டு இருக்க மாட்டான். அப்பா அவனை இப்படி நோகடிப்பதில்லை. அப்பா சௌமியாவின் கல்யாண விஷயமாய் பேச திருச்சிக்கு போயிருக்கிறார். மாதவன் வாசலுக்கு வந்து சோர்வோடு நின்றான். வீட்டுக்கு வெளியில் உலகம் வேகமாக இயங்கிக் கொண்டிருந்தது. நிறைய பெண்கள் தோளில் மாட்டின பையோடு வேலைக்கு சென்று கொண்டிருந்தார்கள். நடையில் பஸ்ஸையோ ட்ரெயினையோ பிடிக்கும் அவசரம் தெரிந்தது. ஆண்கள் சைக்கிள்களிலும் 2 வீலர்களிலும் பறந்து கொண்டிருந்தார்கள். ஷர்ட்டுக்குள் காற்று புகுந்து விளையாட அவர்கள் சென்ற விதத்தில் கர்வம் தெரிந்தது. மாதவன் அவர்களை ஏக்கத்தோடு பார்த்தான். எல்லோரையும் நிறுத்தி கேட்க வேண்டும் போலிருந்தது. உங்களுக்கு எப்படி வேலை கிடைத்தது? கேட்டால் பதில் சொல்வார்களா? அலட்சியமாய் சிரிப்பார்கள். அவனை ஏற இறங்க பார்ப்பார்கள். வேலை என்ன, மேளதாளத்தோடு வீடு தேடியா வரும்?
நீதாயா முயற்சி செய்யணும் என்பார்கள். அவன் முயற்சி செய்யாமலா இருக்கிறான்? அதென்னமோ அவனுக்கு மட்டும் அது கும்பாகவே இருந்தது. அவன் முயற்சி செய்வதும் கஷ்டப்படுவதும் அம்மாவுக்கும் தெரியும். ஆனாலும் வேலை தேடிக்கொள்ள தெரியாதவன் என்று அவனைத்தான் குற்றம் சுமத்தினாள். பட்டப்படிப்பின் கடைசி பரீட்சை வரை கரிசனமாக டீ போட்டு கொடுத்து ஸ்பெஷலா டிஃபன் செய்து கொடுத்த அம்மா இந்த 2 வருடத்தில் எவ்வளவு மாறி இருக்கிறாள். மரம் நட்டு நீர் ஊற்றி உரம் போட்டு பார்த்து பார்த்து வளர்த்த மரம் பலன் தராவிடில் வளர்த்தவனுக்கு வரும் எரிச்சலும் ஆத்திரமும் அம்மாவிடம் தெரிந்தது. அப்படியானால் வெறும் மரம்தானா அவன்? என்ன மாதவா, ஜாலியா வேடிக்கையா? கொடுத்து வச்சவன்டா. என்ன சொல்லு, காலையில போனா ராத்திரி வரைக்கும் அல்லாடுறேன். அடுத்த வீட்டு மாணிக்கம் லேசான கிண்டல் கலந்து சொல்லிவிட்டு பைக்கை உதைத்த போது மாதவனுக்கு வலித்தது. மாணிக்கத்திற்கு அவன் வயதுதான், ஒரே கல்லூரிதான், ஒன்றாய்த்தான் படிப்பு முடிந்தது. ஆனால் அவன் சொந்தக்கார எம்எல்ஏவின் சிபாரிசினால் பாஸ் பண்ணின 2ஆம் மாதமே வேலையில் சேர்ந்து விட்டான். ஆரம்ப சம்பளமே 3000 என்று பீற்றிக் கொண்டான். இப்போது 5000ஆம். மாதவன் பெருமூச்சு விட்டான். என்ன மாதவா, இதுக்கு இவ்ளோ பெரிய பெருமூச்சு? மாதவன் திரும்பினான். சௌமியா நின்றிருந்தாள். அம்மாட்ட ரூவா கேட்டியா மாதவா? சௌமியா அவன் தோளில் கை வைத்தாள். நீ என்கிட்ட கேட்டுக்கலாமே, அம்மாவை எதுக்கு சிரமப்படுத்துற? மாதவன் சட்டென்று திரும்பினான். உன்கிட்ட இருக்கா? இருக்கு. ஏது? அத பத்தி என்ன? எவ்வளவு வேணும் சொல்லு. 60 தர. பாண்டிச்சேரி இன்டர்வியூக்கு தானே? ஆமா. என்னைக்கு போனோம்? நாளைக்கு இன்டர்வியூ, இன்னைக்கு நைட் கிளம்பலான்னு இருக்கேன். போய் எங்க தங்குவ? எங்கேயாவது பிளாட்ஃபார்ம்ல கூட படுத்துப்பேன். சௌமியா தன் ட்ரங்க் பெட்டியை திறந்து 60 ரூபாய் கொண்டு வந்து கொடுத்தாள். இந்த வேலையாவது உனக்கு கிடைக்கணும் மாதவா. எல்லா இன்டர்வியூக்குமே நம்பிக்கையோட தான் போறேன் சௌமியா. ஆனா அதிர்ஷ்டம் வேணுமே, அந்த விஷயத்துலதான் நான் பூஜ்யமாச்சே. அதைரியம் மனுஷனை வளர விடாது மாதவா. தைரியமா புறப்படு, வெற்றியோட வா. அன்றிரவு மாதவன் ஒரு செட் மாற்றுடையோடும் தன் சர்டிபிகேட்டுகள் நிறைந்த ஃபைலோடும் புறப்பட்டான். அடுக்கலையில் அம்மா சௌமியாவிடம் கத்தி கொண்டிருந்தாள். 60 ரூபாய் இருந்தா நான் 10 நாள் கரிகா வாங்குவேன். இப்படி தண்டத்துக்கு அவங்கிட்ட கொடுத்துட்டியே. அவனுக்கு வேலை கிடைச்சா நீ மாசம் பூரா விருந்தே சாப்பிடலாமா? மாதவன் கனத்த இதயத்தோடு புறப்பட்டான். திருவள்ளுவர் பஸ் திண்டிவனத்தில் நின்றது. மாதவன் கீழே இறங்கினான். ஒரு டீ குடிக்கலாம் போல இருந்தது. வேணாம், எதுக்கு செலவு? மாதவன் ஒரு டம்ளர் தண்ணீர் எடுத்து குடித்தான். எக்ஸ்கியூஸ் மீ. மாதவன் வியப்போடு அவளை பார்த்தான். இந்த ஃபைலையும் ஹேண்ட்பேக்கையும் கொஞ்சம் வச்சுக்க முடியுமா? இப்ப வந்துடுறேன். மாதவன் வாங்கி கொண்டான். அவள் டாய்லெட் நோக்கி சென்றாள். 2 நிமிடத்தில் திரும்பி வந்தாள். ரொம்ப நன்றி. நீங்களும் இன்டர்வியூவா? நீங்களும்னா அப்ப நீங்களுமா? ஆமா. பாண்டிச்சேரியிலையா? எந்த கம்பெனில? ஒர கம்பெனில. அட, நானும் அங்கதான். பரவாயில்ல, எனக்கு துணையாச்சு. பாண்டிச்சேரியில யாராவது இருக்காங்களா? ராத்திரி எங்க தங்குவீங்க? ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறா, அவளை நம்பிதான் கிளம்புனேன். நீங்க? பஸ் ஸ்டாண்ட்லயே படுத்துருவேன். பஸ் ஸ்டாண்ட்ல பாத்ரூம்ல காலையில குளியல், ஏதாவது கையேந்தி பவன்ல டிஃபன். இன்டர்வியூ முடிஞ்சதுக்கு அப்புறம் ஊருக்கு பஸ் ஏறிடுவேன். கடன் வாங்கிட்டு இன்டர்வியூ வந்தீங்களா? மாதவன் பதில் சொல்லவில்லை. நானும் உங்களை மாதிரிதான், ஏழைதான். வீட்டுல கஷ்டம். சிநேகிதி கிட்ட கடன் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். பஸ் கிளம்ப போது, சீக்கிரம் வாங்க. அவள் ஓடினாள். அடுத்த 3/4 மணியில் பாண்டிச்சேரி பஸ் நிலையத்தில் பஸ் நின்றது. சிநேகிதி வீட்டுக்கு போயிடுவீங்கல்ல, கொஞ்சம் கூட வரீங்களா? எங்க இருக்கு? அவள் விலாசம் சொன்னாள். மாதவன் அவளை அழைத்து சென்றான். அந்த வீடு பூட்டி இருந்தது. அருகில் விசாரித்தார்கள். அந்த பொண்ணுக்கு கடலூர்ல கல்யாணம்ல. அவள் முகம் இருண்டது. மாதவனை பரிதாபமாக பார்த்தாள். இப்ப நான் என்ன செய்ய? பஸ் ஸ்டாண்டுக்கு வாங்க, அங்க நிறைய கும்பல் இருக்கும். பயம் இல்ல, துண்டு விரிச்சு தரேன். நிம்மதியா தூங்குங்க, நான் காவல் இருக்கிறேன். உங்களுக்கு தூக்கம் வந்தா உங்களை எழுப்பி விடுறேன். அவர்கள் மீண்டும் பஸ் ஸ்டாண்ட் வந்தார்கள். உங்க பேரு? தேவகி. நான் மாதவன். ஒரு கேள்வி, இந்த வேலை கிடைக்கலன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா? ரொம்ப. உங்களுக்கு? எனக்கும் தான். இருக்கிறது ஒரு போஸ்ட் தான், இன்னும் எத்தனை பேர் வருவாங்களோ. திறமைய காட்டுவோம், தெய்வத்தை நம்புவோம், நிம்மதியா தூங்குங்க. அவள் தூங்க அவன் விழித்திருந்தான். இரவு முழுக்க தூங்காமல் காவல் இருந்தான். தூங்காத களைப்பு மறுநாள் தெரிந்தது. இன்டர்வியூவில் பதில் சொல்லும் போது கொட்டாவி வந்தது. 2-3 முறை கொட்டாவி விட்டவனை பார்த்து கேள்வி கேட்டவர்கள் முகம் சுளித்தனர். அவர்கள் நினைத்த அளவுக்கு போட்டி பெரிதாக இல்லை. 10 பேர் வந்திருந்தனர். வந்திருந்தவர்களில் பாதி பேருக்கு மேல் ஆங்கிலம் நன்கு தெரியாதவர்கள். தேவகியும் அவனும் சமாளித்து பேசினார்கள். ஒழுக்கம் இல்ல. கொட்டாவி விட்ட காரணத்தால் மாதவனுக்கு வேலை கிடைக்கவில்லை. தேவகிக்கு உடனே ஆர்டர் தரப்பட்டது. ரொம்ப நன்றி மாதவன். எதுக்கு? எனக்கு காவல் இருந்ததுக்கு, என்கிட்ட கண்ணியமா நடந்துகிட்டதுக்கு. சீக்கிரமே உங்களுக்கும் வேலை கிடைக்கணும். ஒரு நாள் பழகினாலும் என்னமோ தெரியல, என் மனசுல நின்னுட்டீங்க. நேத்து ராத்திரி தோணுது, உங்களை ஒரு மாதிரி ஒரு நல்ல புருஷன் எனக்கு கிடைக்கணுமேன்னு. மாதவன் சிரித்தான். அப்ப நான் புறப்படுறேன். நானும் வரேன். ஊருக்கு வந்து அம்மாவை கூட்டிட்டு வரணும், வீடு பார்க்கணும்.
வேலை கிடைக்கவில்லை என்றாலும் தேவகியின் நட்பு கிடைத்தது. மாதவனுக்கு சந்தோஷத்தை கொடுத்தது. அதோடு தொடர்பை அறுத்து கொள்ளவில்லை. அவள் அவனுக்கு அடிக்கடி கடிதம் எழுதினாள். அதில் லேசாய் காதல் தெரிந்தது. அந்த காதலை அணைப்பதா அல்லது தூண்டி விடுவதா என்று புரியாமல் குழம்பினான் மாதவன். யார் அந்த தேவகி மாதவா? அப்பா கேட்டபோது மாதவன் தலை குனிந்தான். அவன் தோளில் ஆறுதலாய் கை வைத்தார் அவர். காதல் தப்பில்ல மாதவா, அவளுக்கு ஆறுதலா பதில் எழுது. அப்பா நான் என்னடா அப்பாவே இப்படி சொல்லி கொடுக்குறானேன்னு அதிர்ச்சியா இருக்கா? அது இல்லப்பா, காதலிக்கிற அருகதை எனக்கு இருக்கான்னு யோசிக்கிறேன். ஏன், என்ன இல்ல உன்கிட்ட? வேலை இல்லையேப்பா. இதுக்கா பயப்படுற? உன் வயசுல நானும் வேலை இல்லாம இருந்திருக்கேன்டா மாதவா. அது சகஜம், எல்லார் வாழ்க்கையிலயும் இந்த கஷ்டம் உண்டுப்பா. கஷ்டம் இல்லாம கிடைக்கிறதுக்கு மதிப்பு இருக்காது. உன் முயற்சி வீண் போகாது. வேலை நிச்சயம் கிடைக்கும். மனசு தளர்ந்துடாத. அந்த பொண்ணுக்கு லெட்டர் எழுது. நான் இருக்கிற வரைக்கும் காசுக்கு நீ கவலைப்படாத. வேலை இல்லாதவன் நான் உன்னை இளக்காரம் பண்ண மாட்டேன். படிப்பை முடிச்சுட்டு வேலை கிடைக்கிற வரைக்கும் உள்ள காலம் ஒரு ஆம்பளைக்கு ரொம்ப சோதனையான காலம்ப்பா. அந்த நேரத்துல ஒருத்தன் தன்னம்பிக்கையை மட்டும் இழந்துடக்கூடாது. இந்த சோதனை காலத்துல உனக்கு நான் வெறும் தகப்பம் மட்டும் இல்ல, நல்ல நண்பனுமா இருக்கிறேன். தைரியமா இரு. ஒரு வருஷம் இல்ல, எவ்வளவு நாளானாலும் சரி, முயற்சியை கைவிட்டுடாத. உனக்கு நான் இருக்கேன். உன் செலவுக்குன்னு உன் பேர்ல பணம் போட்டிருக்கேன். மாசம் மாசம் யார் கையும் எதிர்பார்க்காம எடுத்து செலவு பண்ணு. வேலை கிடைக்காட்டாலும் தைரியமா இரு. சொந்த தொழில் ஏதாவது கூனி குறுகி நிக்காம நிமிர்ந்து நில்லு. ஆரம்பி. வாழ்க்கைங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. அது குதிரை மாதிரி. தறிகட்டு ஓடுற குதிரைக்கு பின்னால ஓடுறவன் முட்டாள். லகான பிடிச்சு அதை அடக்கி ஒழுங்கா ஓட்டுறவன் தான் மனுஷன். கால் போனபடியெல்லாம் நடக்காம இப்படித்தான் போகணும்னு பாதைய தீர்மானம் பண்ணி நட. வெற்றி நிச்சயம் கிட்டும். மாதவன் அப்பாவை பிரமிப்போடு பார்த்தான். அப்பாவா, ஆண்டவனா? அவன் கண்கள் பளபளத்தது. அப்பாவை பார்த்து கையெடுத்து கும்பிட்டான். காலில் விழுந்தான். தேவகிக்கு உடனே கடிதம் போட்டான். வேலை கிடைத்ததும் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று நேரம் கிடைத்த போதெல்லாம் நன்கு யோசித்தான். சும்மா இருத்தல் தவறு. தன் உணவுக்கு தானே உழைக்க வேண்டும். உழைப்பது என்பது பொருள் ஈட்டுவதற்கு பொருள் என்றால் பணம். இந்த உலகம் பணத்தால் இயங்குகிறது. உழைப்பு ஏதோ விதத்தில் பணமாக மாற வேண்டும். கை கட்டி வாய்ப்பொத்தி உழைப்பை கொடுத்து பணம் பெறுதல் ஒரு வகையில் அடிமைத்தனம். அதைவிட சுய தொழில் மேலில்லையா? மேல்தான் என்று தோன்றியது. அதற்கான வேலைகளில் இறங்கினான். சௌமியாவின் கல்யாணத்திற்கு நாள் குறித்திருந்தார்கள். அம்மா அவனை விரட்டி விரட்டி வேலை வாங்கினாள். அக்கா கல்யாணத்துக்கு பணம் சம்பாதிச்சு கொடுக்கத்தான் முடியல. உடம்பாலையாவது உபயோகமா இரு. அவ சுபாவம் அப்படித்தான் மாதவா. மனசுல வச்சுக்காத. சம்பாதிக்காத ஆம்பளைன்னா அவளுக்கு கொஞ்சம் மட்டம். அவ வளர்ப்பு அப்படி. நாளைக்கு ரிட்டையர் ஆனா எனக்கும் இதே பேச்சுதான். ரேஷனுக்கு அனுப்புவா, மாவாட்ட சொல்லுவா. அதனால பொல்லாதவன்னு அர்த்தம் இல்ல. நான் ஒரு ஸ்நாக் பார் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன்ப்பா. சந்தோஷம். எப்போல இருந்து? என்னப்பா இப்படி கேக்குற? நீ ஏதாவது பணம் தந்தாதான் செய்ய முடியும். அப்பா யோசித்தார். என்னப்பா கஷ்டமா? சௌமியா கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்காட்டா கஷ்டமா இருக்காது. அப்பாவின் சிரமம் மாதவனுக்கு புரிந்தது. ஸ்நாக் பார் ஆரம்பிக்கும் திட்டத்தை தள்ளி போட்டு பேங்க் லோனுக்கு விண்ணப்பித்தான். வேலை கிடைத்து விட்டதா என்று கேட்டு அடிக்கடி கடிதம் வந்தது தேவகியிடமிருந்து. பேங்க் லோன் கிடைத்த பிறகு கடிதம் எழுதலாம் என்று நினைத்தான் மாதவன். போட்ட கடிதத்துக்கு பதில் வராதது கண்டு தேவகிக்கு கோபமும் குழப்பமும் வந்தது. என்ன திமிர் என்கிற ரீதியில் ஆத்திரம் வந்தது. தேவகியின் நடை உடை பாவனைகள் மாறியிருந்தன. சம்பாத்தியம் என்பது பெண்ணுக்கு மினுமினுப்பு சேர்க்கும் போலும். 4-5 வரன் வந்திருக்கு தேவகி. எல்லாம் நல்ல வரன். நீ ஒரு வார்த்தை சொன்னா போதும் முடிச்சிடுவேன். அம்மா சொன்னதும் மறுபடியும் மாதவனுக்கு கடிதம் எழுதினாள். மாதவன் தன் நிலைமையை விளக்கி பதில் எழுதினான். இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்தால் பேங்க் லோன் கிடைத்துவிடும் என்றான். தேவகி அம்மாவிடம் எப்படி சொல்வது என்று புரியாமல் குழம்பினாள். அதற்குள் அம்மா பார்த்திருந்த முதல் வரன் அவளை பெண் பார்க்க வந்தது. வந்தவன் அழகாக இருந்தான். கம்பீரமாயிருந்தான். பேங்க் மேனேஜர் என்று அம்மா அவள் காதருகில் கிசுகிசுத்தாள். தேவகிக்கு மாதவனின் முகம் மெல்ல மெல்ல மறக்க துவங்கியது. கணுக்கால் தெரிய பேண்ட் போட்டு பெட்டி போடாது கசங்கிய ஷர்ட் போட்டு வேலை தேடி அலையும் மாதவனை விட பேங்க் மேனேஜர் அதிகம் அவளை கவர்ந்தான். கடிதம் மூலமே வளர்ந்த காதல் கடிதம் போடாமலே ஒரு நாள் நின்றது. சாரி மாதவன் என்ற வார்த்தையோடு அவள் திருமண அழைப்பிதழ் மாதவனுக்கு கிடைத்தது. இப்பத்தான் நீ தைரியமானும் மாதவா. நல்ல காலம் தலப்பாகையோட போச்சுன்னு நினைச்சுக்கோ. இது மாதிரி காதல விளையாட்டா நினைக்கிற ஸ்திர புத்தி இல்லாத பொண்ணை கட்டிக்கிட்டு இருந்தா உன் வாழ்க்கை இன்னும் நரகமா ஆகியிருக்கும். இப்பவே குணம் புரிஞ்சுதேன்னு சந்தோஷப்படு. சில நிஜங்கள் முகத்திலே மோதும் போது மனது தெளிவாகும். ஒவ்வொரு அனுபவமும் நம்மளை பலப்படுத்தும்ங்கிற நிஜம். உங்க அம்மா கழுத்துல தாலி கோர்த்த ஒரு கொடி இருக்கு. மஞ்ச கயிறுல தாலிய கோத்து மாட்டிட்டு அதை வாங்கி தர. வித்து வாங்கினாலும் சரி, வச்சு வாங்கினாலும் சரி, அந்த பணம் உனக்கு உதவும். அப்பா அவனை ஆறுதலாய் தடவி கொடுத்தார்.
நான் மாட்டேன், என்னால முடியாது. அம்மா கழுத்து செயினை கெட்டியாக பிடித்து கொண்டாள். உன் கழுத்துல செயின் இருக்கிறத விட மாதவன் பெயர்ல ஒரு ஸ்நாக் பார் இருக்கிறது ரொம்ப முக்கியம். கழட்டி கூடாது. முடியவே முடியாது. ஒரு வேலை தேடிக்க துப்பு இல்ல. உங்க பிள்ளைக்கு ஊர்ல அவன் அவன் படிச்சு முடிச்சதும் வேலைக்கு போல. அவனுக்கெல்லாம் எப்படி கிடைக்குது? இவனுக்கு மட்டும் ஏன் கிடைக்கல? அதுக்கான திறமை இல்ல இவன்கிட்ட. ஒரு வேலை தேடிக்கிற சாமர்த்தியம் இல்லாதவனுக்கு ஸ்நாக் பார் நடத்துறது மட்டும் எங்க இருந்து சாமர்த்தியம் வரும்? என் கழுத்து செயின் சட்னிலையும் சாம்பார்லயும் கரைஞ்சு போகும். இட்லி மாவுல அறப்படும். வடையோட சேர்ந்து கொதிக்கும், ஒண்ணுமே இல்லாம போகும். அதுக்கு நான் விட மாட்டேன். எனக்கு இவனை விட தங்கம் முக்கியம். அம்மா கத்தினாள். இவன் சம்பாதிச்சு உனக்கு இத மாதிரி 1000 நகை வாங்கி போடுவான். பூரணி பொண்ணா மட்டும் இருந்து நகைக்கு முக்கியத்துவம் கொடுக்காத. தாயா இருந்து கொஞ்சம் தியாகம் பண்ணு. எந்த அம்மாவும் இப்படி செயின் முக்கியம்லாம் சொல்ல மாட்டான். அப்படின்னா நான் நல்ல அம்மா இல்லைங்கிறீங்களா? சம்பாதிக்கிற பிள்ளைய விட வேலை இல்லாத பிள்ளைகிட்ட தான் அதிகமா கனிவு காட்டணும். ஆறுதலா நடந்துக்கணும்னு சொல்றேன். வேலை இல்லாத காலம் ஒரு ஆம்பளை வாழ்க்கையில இருட்டான காலம். அந்த நேரத்துல பெத்தவங்க தான் விளக்கா இருந்து அவங்களுக்கு ஒளி கொடுத்து வழி காட்டணும். நான் மட்டுமா பெத்தேன்? உங்களுக்கும் தானே பிள்ளை. தாராளமா விளக்கா இருந்து ஒளி காட்டுங்க. யார் வேண்டானாங்க? அப்பா பல்லை கடித்து பொறுமை காத்தார். சீ என்றானது மனது. சில பேரின் குணம் நாய்வாலை மாதிரி இறுதி வரை நிமிர்த்தவே முடியாது அந்த முயற்சியை. வேறு ஏதாவது காரியத்தில் செலுத்தினாலாவது புண்ணியம் கிடைக்கும். அப்பா தன் பிஎஃப் கணக்கு பார்த்தார். சௌமியா கல்யாணத்துக்கு எடுத்திருந்த கடனே அடையவில்லை. இறுதியாக ஒரே ஒரு வழிதான் தெரிந்தது. அவர் ஒரு முடிவுக்கு வந்தார். வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் கேட்டார். கணக்கு தீர்க்கப்பட்டு வீட்டுக்கு அனுப்பப்பட்டார். மொத்த பணத்தையும் மாதவனிடம் கொடுத்தார். நீ பெரிய ஆளா வரணும்டா மாதவா. இத மாதிரி 100 மடங்கு சம்பாதிக்கணும். மாதவன் அப்பாவை கட்டிக்கொண்டு கண் கலங்கினான். உனக்கு பிள்ளையா பிறக்க நான் பல ஜென்மம் புண்ணியம் பண்ணிருக்கணும்பா. உனக்கு புள்ள பிறந்தா அதுவும் உன்கிட்ட இப்படி சொல்லும்படியா நீ நடந்துக்கணும். நடந்துப்பேன்பா. கடை நன்றாக நடந்தது. ஆபீஸில் உத்தியோகம் பார்த்தால் என்ன கிடைக்குமோ அதைவிட மும்மடங்கு அதிகம் லாபம் கிடைத்தது. நல்ல உடை வாங்க முடிந்தது. பயமில்லாமல் உண்ண முடிந்தது. சுயமாய் பொருளீட்டி உண்டதால் உள்ளத்தோடு உடலும் பலப்பட்டது. தோள்பட்டைகள் உருண்டு திரண்டது. திடமான ஆண்மை பல பெண்களின் கருத்தை கவர்ந்தது. கல்யாணத்திற்கு சம்மதமா என்று 4 பக்கமும் தூதுகள் வந்த வண்ணம் இருந்தன. அம்மாவிற்கு பெருமை பிடிபடவில்லை. இப்ப தாண்டா நீ என் பிள்ளை என்று மெச்சினாள். எவ்வளவு வரதட்சணை கேட்கலாம் என்று யோசித்தாள். வைரமுக்குத்தியோடு பெண் வந்தால் இது பெருமை என்று நினைத்தாள். அப்பா எல்லாவற்றையும் ஒதுங்கியிருந்து வேடிக்கை பார்த்தார். 4 வருடங்களுக்கு பிறகு தேவகியிடமிருந்து கடிதம் வந்தது. உங்களை அலட்சியப்படுத்தினதுக்கு எனக்கு தண்டனை கிடைச்சிட்டது மாதவன். பேங்க் மேனேஜர், நல்ல சம்பளம், நல்ல வாழ்வு கிடைக்கும்னு நினைச்சேன். நல்ல வாழ்வு கிடைக்க உத்தியோகமும் வருமானமும் மட்டும் போதாது, நல்ல மனுஷனாகவும் ஒரு புருஷன் இருக்கணுங்கிறது காலம் கடந்துதான் புரிஞ்சுது. இன்னைக்கு தனியா நிக்கிறேன். அம்மா இறந்துட்டா. மலடின்ற பட்டத்தோட என்ன விவாகரத்து செஞ்சிட்டாரு. மறுமணம் புரிஞ்சுக்குங்கன்னு கேட்கல. மறுபடியும் கடிதம் மூலம் எனக்கு ஆறுதல் அளிங்கன்னு கேக்குறேன். முடியுமா? ஹாஸ்டல்ல தங்கியிருக்கேன். வேலை நேரம் போக மீதி நேரங்கள் அரவிந்தரின் ஆசிரமே கதியா இருக்கேன். பாவத்துக்கு பிராயச்சித்தம் தேடிக்கிட்டு இருக்கேன். நீங்க கடிதம் எழுதுனா மகிழ்வேன். பாவி, நான் ரட்சிக்கப்படுவேன். முடியுமா? லெட்டர் போட போறியா மாதவா? அப்பாவின் குரல் பின்னால் கேட்டது. நான் என்னப்பா செய்யட்டும்? இன்னும் அவ மேல அன்பு இருக்கா? அன்பு இல்ல, ஆனா பரிவு இருக்கு. என்ன இருந்தாலும் முதல் காதலாச்சே. அப்பா சிரித்தார். அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா உன்னால? நிச்சயமா முடியாதுப்பா. அவ கல்யாண பத்திரிக்கை ஏற்படுத்தின காயம் இன்னும் ஆறல எனக்கு. அப்படின்னா விட்டுடு மாதவா. லெட்டர் போடாத. நம்பிக்கை கொடுக்க வேண்டாம், பரிவும் காட்ட வேண்டாம். ஒரு சிநேகிதனா கூடவா இருக்க வேண்டாங்கிற? காதலன் சிநேகிதனா மாற முடியாதுடா மாதவா. ஒரு கட்டத்துல மறுபடியும் காதல் மேலெழும்பும். காமம் கண்ணை மறைக்கும். கல்யாணம் பண்ணிக்க கூட தோணும். ஆனா உன் அடி மனசு காயம் உன் வாழ்க்கையை ரணமாக்கிடும். நரகத்துல தள்ளிடும். நிம்மதியை சாகடிச்சிடும். அப்பா சொல்வது 100க்கு 100 சத்தியம் என்பது புரிந்தது. மாதவன் தேவகிக்கு கடிதம் எழுதவில்லை. ஒரு நல்ல வரன் வந்திருக்குடா மாதவா. அம்மா போட்டோ காட்டினாள். பொண்ணுக்கு கவர்மெண்ட் உத்தியோகம், ஒரே பொண்ணு, சொந்த வீடு வாசல் இருக்கு, நிறைய செய்வாங்க. பின்னாடி எல்லாம் உனக்கு தான். இந்த இடம் வேண்டாம். ஏண்டா வேண்டாம்? வேலைக்கு போற பொண்ணு வேண்டாம். யோசிச்சு பாருடா. உனக்கு தான் நல்ல உத்தியோகம் இல்லாம போயிடுத்து. வரவளுக்காவது ஒரு நல்ல வேலை இருக்குன்னா அது என்னைக்குமே உனக்கு பலம் தானே. அம்மா சொன்ன போது வலித்தது. லட்ச லட்சமாய் பிசினஸில் சம்பாதித்தாலும் கூட சிலருக்கு அரசாங்க வேலைதான் அதை விட உயர்த்தியாகப்படுகிறது. அம்மா இன்னும் அவனை உத்தியோகம் இல்லாதவனாகத்தான் பார்க்கிறாளா? ஒரு ஏழை பொண்ண பாரு. வரதட்சணை சீர் சனத்தின்னு எதுவும் வாங்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அம்மா அவனை முறைத்து பார்த்தாள். பைத்தியம் அவனுக்கு என்றாள். ஆமா, பைத்தியம்தான். ஏம்மா இப்படி பணம் பணம்னு அலையிற? எனக்கு ஏழை பொண்ணு போதும். அதுலயும் நல்ல குணம் முக்கியம். நாளைக்கு என் பிள்ளை வேலை இல்லாம நிக்கும்போது
அவனுக்காக தாலி கொடிய தயங்காம கழட்டி தரவளா இருக்கணும். இது மட்டும்தான் நான் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு விஷயம். அம்மா அவனை வெறித்து பார்த்தாள். மாதவன் அப்பாவிடம் வந்தான். சாரிப்பா, நான் கொஞ்சம் அதிகமா பேசிட்டேன். உன் மனசு காயப்படுத்திடுச்சாப்பா? என்ன இருந்தாலும் அது உன் மனைவி, உன்னோட வாழ்ந்தவ. இல்லடா மாதவா, சரியாத்தான் பேசியிருக்க. தாகத்துக்குத்தான் தண்ணி கொடுக்கணும், பசிக்குத்தான் சோறு போடணும். உங்க அம்மா அப்படி செய்யல, அது தப்புதான். ஆனா அதை சொல்லி காட்டி நீ ஒரு படி இறங்கிட்டேங்கிறதா என் கவலை. மனுஷனுக்கு பெருந்தன்மை ரொம்ப முக்கியம்டா கண்ணா. தேவகி உனக்கு முதல் காயத்தை கொடுத்தா. அவளை நீ காயப்படுத்திட கூடாதுன்னு தான் கழுதாசி எழுதாதன்னு. உங்க அம்மா உனக்கு 2வது காயம் உண்டாக்குனா, அது தப்புதான். ஆனா குத்தி காட்டி நீ பதிலுக்கு காயப்படுத்திட்டேடா மாதவா. இந்த குணம் அதிகமாச்சுன்னா அது உன்னை மிருகமாக்கிடும்பா. மிருகமாகறதுக்காகவா நீ இவ்வளவு பாடுபட்டு வளர்ந்த? அப்பா. மாதவன் குரல் நடுங்கியது. உடம்பு தள்ளாடியது. கண்கள் பெருக்கெடுத்தது. மண்டியிட்டு கை கூப்பி சுருண்டு அவர் காலடியில் விழுந்தான். முதல் முறையாக ஏற்பட்ட சின்ன காயத்தின் வலி தாழாமல் உள்ளே அம்மா உயிரை விட்டிருந்தாள். கழுத்து செயின் அப்பா படத்தில் மாட்டியிருக்க அவள் கழுத்தில் மஞ்சள் சரடு மினுமினுத்தது. 2 முழம் மல்லிகை பூவும் 1/4 கிலோ இனிப்பு பூந்தியும் வாங்கி கொண்டான் செல்வம். பூவும் இனிப்பும் தினமும் வாங்கிவிட முடியாது. வருமானம் அதிகம் என்றால் மட்டுமே வாங்குவான். அன்றைக்கு வருமானம் அதிகம். எல்லாம் பெரிய சவாரியாக அமைந்தது. மீட்டருக்கு மேல் நிறைய காசு பார்க்க முடிந்தது. ஆட்டோ வாடகை செலுத்தியது போக தாராளமாக கையில் பணம் நின்றது. தமிழரசி சந்தோஷப்படுவாள். கல்யாணமான இந்த 6 மாதத்தில் என்று 3வது முறையாக பூவும் இனிப்பும் வாங்கி செல்கிறான். பூ வாங்கி வரும் புருஷன் மனைவிக்கு எத்தனை வயதானாலும் உசத்திதான். எத்தனை சண்டை சச்சரவுகள் புருஷன் பெண்டாட்டிக்குள் இருந்தாலும் ஒரு பூ பிணக்கு தீர்த்துவிடும். தமிழரசிக்கும் அவனுக்கும் இதுவரை எந்த பிணக்கும் வந்ததில்லை, இனியும் வர வேண்டாம். செல்வம் வீட்டு கதவை தட்டினான். வீடு என்பது செங்கல் கட்டிடம் அல்ல, ஓலை குடிசைதான். புதுசாய் வேய்ந்த ஓலைகள். திருமணம் நிச்சயமானதுமே செல்வம் இந்த குடிசையை கடன் வாங்கி கொஞ்சம் சீர் செய்தான். புது ஓலை வாய்ந்து வெள்ளை அடித்து சிமெண்ட் தரை போட்டு இங்கேதான் அவர்களது முதலறிவு நடந்தது. உனக்கு என்ன பிடிக்கும் தமிழரசி? சொன்னா தருவீங்களா? சொல்லு. வேணாம். அட சொல்ல. தமிழரசி சுவரில் தொங்கிய கேலண்டரை சுட்டிக்காட்டினாள். கொழு கொழு என்று 2 மழலைகள் சிரித்தன அதில். அவ்வளவுதானே, கிட்டவா? தமிழரசி முகத்தை பொத்திக் கொண்டாள். ஒவ்வொரு மாதமும் ஒன்றுமில்லையா என்று கேட்பான் செல்வம். தமிழரசி உதடு பிதுக்கி தலையாட்டுவாள். செல்வம் மீண்டும் கதவை தட்டினான். தமிழரசி கதவை திறந்தாள். ஏன் தூங்கிட்டியா? சோர்வாக இருந்தவளிடம் பூவையும் இனிப்பையும் நீட்டினான். சாமி படத்துக்கு ஒரு துண்டு நறுக்கி வைத்துவிட்டு மிச்ச பூவை தலையில் வைத்துக் கொண்டாள். ஸ்டவ் பற்ற வைத்து அவனுக்கு டீ போட்டுவிட்டு குளிக்க சுடுநீர் வைத்தாள். குடிசைக்கு வெளியே திறந்த வெளியில் நின்று குளித்தான் செல்வம். உடம்பு வலிக்கு சுடுநீர் இதமாக இருந்தது. என்ன தமிழரசி ஒரு மாதிரியா இருக்க? உடம்பு நல்லாலியா? இரவு அருகில் படுத்தவளிடம் கேட்டான். அவள் சட்டென்று அவனை அணைத்துக் கொண்டு பிடரியில் முத்தமிட்டாள். ஏய், என்ன இது? தமிழரசி அவன் காதருகில் முனகினாள். நீ அப்பா போற. செல்வம் சிலிர்த்து போனான். சுறுசுறுப்பு எங்கே போயிற்றென்றே தெரியவில்லை. எப்போதும் கண்ணை உறக்கம் அழுத்தியது. தலை தூக்க முடியவில்லை. தண்ணீர் குடித்தாலும் குமட்டியது. ஒரு வாய் சாப்பாட்டுக்கு குடம் குடமாய் வாந்தி எடுத்தாள். தாளிப்பு வாசனை வயிற்றை பிரட்டியது. வாயில் எப்போதும் உமிழ்நீர் ஊறிக்கொண்டே இருந்தது. யாரேனும் காரி துப்பினால் ஓங்கரித்தது. எப்போதும் தலை தூக்க முடியாமல் படுக்க வைத்தது. உடம்பு இளைத்து தோல் எலும்புகள் துருத்தி கொண்டு கன்னம் ஒட்டி, அப்பா, மசக்கை என்பது எல்லாருக்கும் இப்படித்தான் இருக்குமா, இல்லை எனக்கு மட்டும்தான் இப்படியா? தமிழரசி மலைத்து போனாள். அவள் இளைத்தாலும் பிள்ளை வளர்ந்தான். முன்னங்கைகளில் நரம்புகள் புடைத்து தெரிந்தது. இளைப்பில் தலை தூக்க முடியாமல் அவள் அவதிப்பட்டதால் செல்வம் கரண்டி பிடித்து சமைக்க தொடங்கிவிட்டான். காலையில் விரைவாக எழுந்து டீ போட்டு சாதம் வடித்து ஒரு குழம்பும் பதார்த்தமும் செய்தான். தாளிப்பு வாசனை அவளுக்கு குமட்டியதால் தாளிக்காமலேயே சமைத்து தானும் சாப்பிட்டவனை அக்கம் பக்கம் வியந்தது. இப்படி கூட அனுசரணையா ஒரு புருஷன் உண்டா உலகத்துல என்று மூக்கில் விரல் வைத்தது. தமிழரசியை அதிர்ஷ்டக்காரி என்றது. உப்பின வயிற்றை தனமும் தொட்டு தடவி மகிழ்ந்தான் செல்வம். பொண்ணா பிள்ளையா என்ற ஆவல் அதிகரிக்கும். ஏன் பொண்ணுன்னா வேணாண்டுவியா? சிச்சி, யார் சொன்னா அப்படி? பொண்ணுக்கு அப்புறம் பிள்ளைக்கு முயற்சி செய்வேன். அது ஒண்ணு இது ஒண்ணு. சி, எதுவா இருந்தா என்ன தமிழரசி? அது நம்ம குழந்தை. அது இந்த உலகத்துக்கு வர நாம எவ்வளவோ கஷ்டப்படுறோம். முக்கியமா நீ எவ்வளவு கஷ்டப்படுற. இந்த வயத்து பாரத்துல நினைச்சபடி படுக்க முடியாம, வாய்க்கு பிடிச்சத சாப்பிட முடியாம நீ படுற பாட்ட பார்த்தா பிள்ளை ஆசையே போயிடுச்சு. இது ஒண்ணு போதும் தமிழ். இது ஆணா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி, நல்லபடியா வளர்ப்போம். என்ன சொல்ற?
என் மேல இத்தனை கரிசனமா என்று நெகிழ்ந்து போனாள் தமிழரசி. இந்த கரிசனத்துக்காகவே அவனுக்கு எத்தனை குழந்தை பெற்றுக் கொடுக்கவும் தயாரானாள். எத்தனை வேலையாக இருந்தாலும் மறக்காமல் அவளை மாதந்தோறும் அரசு பிரசவ ஆஸ்பத்திரிக்கு அழைத்து சென்று காட்டினான். போட வேண்டிய ஊசிகள் போட்டான். டாக்டர் குறித்த நாளுக்கு 3 நாட்கள் முன்னதாகவே வலி எடுத்தது. முண்டகக்கண்ணி அம்மனுக்கு கற்பூரம் வாங்கி கொளுத்தி, ஒரு கொத்து வேப்பிலை வாங்கி தலையில் வைத்து, விபூதி குங்குமம் வைத்து, ஆட்டோவில் அமர்த்தி ஓட்டிக் கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்துவிட்டு பசி தாகம் மறந்து வெளியில் நாயாக காத்திருந்தான். தமிழரசியின் அலறல் காதில் விழுந்த போது பதறினான், நடுங்கினான். பிரசவம் மறுபிறவிதானா? தாயே முண்டகக்கண்ணி, காப்பாத்தி கொடுத்துரு, நல்லபடியா அங்க பிரதட்சணம் வைக்கிறேன் வேண்டிக் கொண்டான். யாருப்பா செல்வம்? ஆயா ஒருத்தி கத்தினாள். நான் தான். ஓடினான். ஆண் குழந்தை. அந்த வார்த்தை காதில் விழுந்த அந்த க்ஷணம் இன்பம் விவரிக்க இயலாதது. பிள்ளையை நல்லபடியாக வளர்க்கணும். நாம பட்னி கிடந்தாலும் பரவாயில்ல, பிள்ளைக்கு நல்ல ஆகாரம் கொடுக்கணும். எனக்கு இனிமே பூ வாங்குற காசுல பிள்ளைக்கு ஏதாவது வாங்கிட்டு வாயா. பிள்ளை பிள்ளை என்று புருஷனும் பெண்டாட்டியும் உயிரை விட்டார்கள். ரமேஷ் என்று பெயரிட்டார்கள். நம்ம கிட்ட மட்டும் பணம் நிறைய இருந்தா பிள்ளைய இன்னும் ஊட்டமா வளர்க்கலாம்ல. செல்வம் வேதனைப்படுவான் சில நேரம். குழந்தை பிறந்ததும் அதற்கேற்ற வருமானம் இல்லை. இருந்தாலும் பிள்ளையை குறைவின்றி வளர்த்தார்கள். அடுத்த குழந்தையை பற்றி யோசிக்க இடம் கொடுக்கவில்லை. அதே நேரம் செல்வமும் முதலில் தமிழரசியை மீண்டும் சிரமப்படுத்த விரும்பவில்லை. எனவே ரமேஷ் குடிசை ராஜாவாக வளர்ந்தான். கோகுலத்து கிருஷ்ணன் மாதிரி அந்த குப்பத்து பெண்களுக்கு செல்ல பிள்ளையானான். அவன் எந்த வீட்டுக்கு போனாலும் அந்த வீட்டு பெண் அன்றைய டிஃபனோ சாப்பாடோ அல்லது வீட்டில் இருக்கும் பலகாரங்களோ ஆசையாக கொடுத்தார்கள். ரமேஷும் நல்ல பிள்ளையாக வளர்ந்தான். யார் என்ன உதவி கேட்டாலும் முகம் சுளிக்காமல் ஓடி ஓடி செய்தான். 4 வயதில் கார்ப்பரேஷன் பள்ளியில் கொண்டு சேர்த்தான் செல்வம். புது ஸ்லேட்டும் தமிழ் புத்தகமும் பலப்பமும் பையில் போட்டு எடுத்துக்கொண்டு போன மகனை பெருமை பொங்க பார்த்தாள் தமிழரசி. ராசா, நீ படிச்சு பெரிய கலெக்டரா வரணும், நல்லா படி. என்ன? சரிம்மா, ஆனா நிறைய பசங்க டை ஷூ எல்லாம் போட்டுட்டு ஸ்கூலுக்கு போறாங்களே, எனக்கு ஷூ வேணாமா? நம்மகிட்ட பணம் இல்ல ராசா, இருந்தா உன்னையும் கான்வென்ட்ல சேர்த்து படிக்க வைப்பனே. அதனால என்ன ராசா, எங்க படிச்சா என்ன, நல்லா படிக்கணும் என்றவள் கார்ப்பரேஷனில் படித்து பெரிய மனிதர்களான சிலரை உதாரணம் சொன்னாள். ரமேஷ் பெரிய மனிதன் மாதிரி தலையாட்டி கேட்டுக்கொண்டான். வீட்டு பாடங்களை ஒழுங்காக செய்தான். முதல் ரேங்க் வாங்கி காட்டினான். ஏழைக்கு சோதனைகள் அதிகம். தமிழரசிக்கும் சோதனை வந்தது. முதுகு தண்டு வலிக்குது தமிழு, ஆட்டோ ஓட்ட முடியல. ஒரு நாள் செல்வம் சொன்ன போது தமிழரசி பதறினாள். கார்ப்பரேஷன் ஆஸ்பத்திரிக்கு அழைத்து சென்று காட்டினாள். அவசரத்துக்கு மருந்து மாத்திரை கொடுத்தவர்கள் ஜிஹெச் கூட்டு போய் காட்டு என்றார்கள். ஏழைக்கு வியாதி வந்தால் யார் கவனிக்கிறார்கள்? பெரிய ஆஸ்பத்திரியில் அலைக்கழித்தார்கள். யாரை எது கேட்டாலும் எரிந்து விழுந்தார்கள். அங்க போ இங்க போ என்றார்கள். இதற்கிடையில் அவன் வேலைக்கு போக முடியாததால் வீட்டில் கஞ்சிக்கும் வழியின்றி போனது. 9 வயது ரமேஷுக்கு வீட்டு நிலைமை புரிந்தது. பள்ளிக்கூடம் போன நேரம் போக அம்மாவுக்கு தெரியாமல் ஒரு டெய்லர் கடையில் காஜா பிடிக்க போனான். அவர் தந்த சொற்ப கூலியில் நொய்யரிசி வாங்கி வந்து அம்மாவிடம் கொடுத்தான். ஏதுடா? தெரிஞ்சவங்க கொடுத்தாங்க. பசியில் அதற்கு மேல் கேட்க தோன்றவில்லை தமிழரசிக்கு. அதை கஞ்சி காய்ச்சி புருஷனுக்கும் பிள்ளைக்கும் கொடுத்தாள். தாயே முண்டகக்கண்ணி, சம்பாதிக்கிற ஆம்பளைய படுக்க போட்டுடாதம்மா, அவரை நல்லபடியாக்கி விட்டுடு, உனக்கு பொங்கல் வைக்கிறேன் தமிழரசி வேண்டிக் கொண்டாள். அந்த வேண்டுதல் முண்டகக்கண்ணியையும் உலுக்கி இருக்க வேண்டும். செல்வத்திற்கு வலி குறைய ஆரம்பித்தது. சரியாக 5 மாத வேதனை வடிந்து புது மனிதனாக அவன் மீண்டும் ஆட்டோ ஓட்டிய போது தமிழரசி பொங்கல் வைக்க ஓடினாள். அதற்கு பிறகுதான் பிள்ளை மீது கவனம் சென்றது. நொய்யரிசி தினமும் யார் கொடுப்பார்கள் என்று கேள்வி பிறந்தது. பிள்ளையை விசாரணை கூண்டில் ஏற்றி கேள்வி மேல் கேள்வி கேட்டாள். காஜா எடுக்கும் விஷயம் வெளிவர பாய்ந்து அணைத்துக் கொண்டு கதறினாள். 9 வயது பிள்ளையின் பொறுப்பு குப்பம் முழுக்க பரவியது. புண்ணியம் செஞ்சிருக்க தமிழரசி, இல்லாட்டி இப்படி ஒரு பிள்ளை கிடைக்குமா என்று பாராட்டியது. பெற்ற வயிறு விம்மி பெருமிதம் அடைந்தது. போது ராசா, இனிமே நீ கஷ்டப்படவே வானா, செல்வம் சொல்ல பிள்ளை மறுத்தது. இது எனக்கு சிரமமா இல்லம்மா, தினம் கிடைக்கிற ரூபாயை சேர்த்து வச்சு ஏதாவது வாங்கிக்கிறேன் என்றது. செல்வம் தடுக்கவில்லை. 1 மாதத்தில் சேர்ந்த பணத்தில் அம்மாவுக்கு ஒரு வாயில் புடவை வாங்கி கொடுத்தான். கடவுளே, இது எனக்கு பிள்ளையா இல்ல தகப்பனா? தமிழரசி சிலிர்த்து போனாள். எனக்கு எதுக்கு ராசா, நீ நல்லதா டவுசர் சட்டை எடுத்துக்கூடாது? அடுத்த மாதம் வாங்கிக்கிறம்மா என்ற பிள்ளை லேசாக தயங்கியது. என்ன ராசா, சினிமா போட்டுமாம்மா? எங்கடா கண்ணு? இங்கதாம்மா, பக்கத்துல பசங்கள்லாம் படம் நல்லா இருக்குங்கிறாங்க. யாரோட ராசா போவ? நீ வரியாம்மா? நான் எப்படிப்பா வருது, வேலையா இருக்கே. அப்போ நான் தனியாவே போயிட்டு வரட்டா? ஜாக்கிரதையா போயிட்டு வரியா? சரிம்மா. உற்சாகமாக கிளம்பினான். நைட் ஷோ முடிந்து பஸ் இல்லாததால் மெல்ல நடந்து லஸ்கார்னரை நெருங்கும் போதுதான்
அந்த சம்பவம் நடந்தது. யாரோ 4-5 பேர் திபு திபு என்று ஓட ரமேஷ் திகைத்து அவசரமாக ஒதுங்க, ஓடியவர்கள் சடுதில் மறைய துரத்தி வந்த திரு திருவென்று விழித்தபடி நின்றிருந்த ரமேஷை அந்த கூட்டம் பிடித்துக் கொண்டது. சுரீர் என்று தோள்பட்டையில் விழுந்த பிரம்படியில் துடித்து போய் அலறினான் ரமேஷ். டேய், உண்மையை சொல்லு, நீதானே திருடின? இல்லைங்கய்யா. இல்லாட்டி என்னடா, எடுத்தன்னு ஒத்துக்கோ போதும். நான் எதுவும் எடுக்கலைங்கய்யா, எனக்கு திருட தெரியாதியா? ராஸ்கல், எதிர்த்து பேசுற? எஸ்ஐ பூட்ஸ் காலால் வயிற்றில் எட்டி உதைக்க ரமேஷ் சுருண்டு விழுந்து வயிற்றை பிடித்துக் கொண்டு தீனமாய் கதறினான். இந்த பர்றா, இன்னும் 1/2 மணி நேரம் டைம் தரோம், ஒத்துக்கோ, புரிஞ்சுதா? தண்ணி, எச்சில் முழுங்கிக்க. சினிமாவுக்கு போன பிள்ளைய இன்னும் காணலையே, எங்க போய் பாருங்களேன். தமிழரசி புருஷனை உலுக்கினாள். செல்வம் ஷர்ட் மாட்டிக்கொண்டு வெறிச்சிட்ட வீதி நெடுக நடந்ததுதான் மிச்சம். ரமேஷை காணவில்லை. விடியற்காலை வரை வராமல் போனதும் குப்பம் பதறியது. பக்கம் பக்கமாக ஆள் போனது. 11 மணிக்கு ரமேஷை போலீஸ் பிடித்து வைத்திருக்கும் செய்தியோடு ஒருவன் ஓடி வந்தான். போலீஸா? ஏன் பிள்ளையா? ஐயோ, என் பிள்ளை என்ன தப்பு பண்ணா? தமிழரசி கதறினாள். நீங்க அவளை பாத்துக்கங்க, நாங்க ஸ்டேஷன் போய் பார்த்துட்டு வரோம். செல்வம் ரமேஷ் வேலை பார்க்கும் டெய்லர் கடை முதலாளியோடு ஸ்டேஷன் சென்றான். வாங்க, நீங்க தான் திருட்டு பயில பெத்த அப்பனா? இந்த பாருங்க, திருடன்னு வேணாம், என் பிள்ளைக்கு திருட தெரியாது. டேய் புறம்போக்கு, இது எங்க இடம். இங்க வந்து கத்துனா ஒன்னையும் பிடிச்சு உள்ள போட்டு ஒரு கை பார்ப்போம், ஜாக்கிரதை. நீ சும்மா இரு செல்வம். டெய்லர் அவனை அடக்கிவிட்டு தானே பணிவாக பேசினார். ஐயா, அந்த பிள்ளை எங்க கிட்ட வேலை பாக்குது, நல்ல பிள்ளை, திருடாது, நான் சொல்றத நம்புங்க. அப்படிங்களா? அப்ப ஒண்ணு செய்யுங்க, ஒரு 10,000 கொடுத்துட்டு பையனை கூட்டு போங்க. 10,000-மா? செல்வம் வாய் பிளந்தான். எதுக்குங்க 10,000? இது என்ன அநியாயம்? டேய் நாயே, நியாய அநியாயத்தை பத்தி எங்ககிட்ட நீ கேக்குறியா? திருட்டு பிள்ளைய பெத்து வச்சிருக்க பாரு, அதுக்குத்தான் 10,000. யாரோ ஒரு கான்ஸ்டபிள் செல்வத்தை பலார் என்று அறைந்தான். எப்பா? ரமேஷ் உள்ளிருந்து அலறினான். என்ன கூட்டிட்டு போயிருங்கப்பா, அடிக்கிறாங்கப்பா, வலிக்குதுப்பா. செல்வம் துடித்தான். விட்டுருங்கய்யா என் பிள்ளைய என்று கதறினான். காக்கி சட்டை போட்ட மிருகங்கள் அதற்கு செவி சாய்க்கவில்லை. முதலாளி, அவங்க கேக்குற பணத்தை கொடுத்துட்டு என்ன கூட்டிட்டு போயிடுங்க முதலாளி, எப்படியாவது நான் உழைச்சு உங்க கடனை தீர்த்திடுறேன் முதலாளி. டைலர் தன் பர்ஸை பிரித்து பார்த்தான். 500 மட்டுமே இருந்தது. இதை இப்ப வச்சுக்கங்க, மிச்சத்தை கொண்டு வந்து கொடுக்க ஏற்பாடு செய்யறேன். ஒரு மிருகம் ரூபாயை வாங்கி கொண்டது. ராத்திரிக்குள்ள பணத்தோட வரல, பிள்ளைய மறந்துருங்க சொல்லிட்டோம், மிரட்டியது. எப்பா போவாதீங்கப்பா, பயமா இருக்குப்பா. ரமேஷ் அலற அலற டெய்லரும் செல்வமும் வெளியே வந்தார்கள். குப்பம் விஷயம் கேள்விப்பட்டு குமுறியது. உண்டியல்களை உடைத்து காசு எண்ணியது. எத்தனை எண்ணியும் 10 தேரவில்லை. தமிழரசி புழுவாய் துடித்தாள். தண்ணி கொடுங்க, தண்ணி. ரமேஷ் அரை மயக்கத்தில் அலறினான். வயிறு வலித்தது. பூட்ஸ் கால் படாத இடத்தில் பட்டிருந்தது. உதடு கிழிந்து ஒரு பக்கம் ரத்தம் கொட்டி உறைந்திருந்தது. உடம்பெல்லாம் ரணமாகி இருந்தது. வாந்தி வந்தது. குபுக்கென்று வெளிப்பட்ட வாந்தியில் ரத்தம் கலந்து வந்தது. என்னடா அசிங்கம் பண்ற? மீண்டும் எட்டி உதைத்தான் ஒருவன். ரமேஷ் மூலையில் போய் விழுந்தான். மண்டை எதிலோ மோதியது. கண்ணுக்குள் பூச்சி பறந்தது. ஏன் ஏன் பிள்ளையாரப்பா, நான் என்ன தவறு பண்ண? சினிமா பார்த்தது குத்தமா? உள்ளே கேள்வி எழுந்தது. நினைவு கொஞ்சம் கொஞ்சமாய் குறைந்தது. மூச்சு காற்றுக்கு கொஞ்சம் தவித்து மெல்ல மெல்ல அடங்கினான். 10 மணி வரை யாரும் வரவில்லை. திருட்டு பசங்க ஏமாத்திட்டானுங்க. சார், பையன் போயிட்டான்னு நினைக்கிறேன். ஒருவன் பதற்றத்தோடு வந்தான். எஸ்ஐ குனிந்து சுவாசம் பார்த்தார். முகம் வெளிரியது. போய் குப்பத்துல போட்டுட்டு வந்துருங்க. விடியற்காலை தண்ணீருக்கு சென்ற பெண் ஒருத்தி பெரிதாய் அலறின சத்தத்தில் குப்பம் கண் விழித்தது. பதறியபடி ஓடி வந்தது. ஐயோ ரமேஷு! யாரோ பேர் சொல்லி அலற தமிழரசி தலைவிரி கோலமாக ஓடி வந்தாள். மூச்சில்லை. ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போங்க. செல்வம் ஆட்டோ எடுத்தான். ஒருவன் ரமேஷை அள்ளி எடுத்து போட்டுக்கொண்டான். ஆட்டோ காற்றாய் பறந்தது. செத்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சே. டாக்டர் உதடு பிதுக்க செல்வம் பெரிதாய் அலறினான். ஐயோ மவனே, பாவி, பறி கொடுத்துட்டேடி. யாரோ தமிழரசியை கட்டி கொண்டு கதறினார்கள். செல்வம் பிள்ளையை அள்ளி கொண்டு வந்து வீட்டில் கிடத்தினான். தமிழரசி உயிரற்ற பிள்ளையை வெறித்து பார்த்தாள். அவளால் நம்ப முடியவில்லை. இவன் என் பிள்ளையா? செத்து போயிட்டானா? ஏன்? எத்தனை சந்தோஷமா சினிமாவுக்கு போனா. பாவி, எதனால இந்த மாணிக்கத்தை பிடிச்சிட்டு போனாங்க? அடி பாவி மகளே, இதுக்காகவா அத்தனை சிரமப்பட்ட? 10 மாசம் மசக்க வாந்தின்னு பாடா பட்டு வயித்துல சுமந்த. அத்தனையும் இப்படி பாவிங்க அடிச்சு கொல்றதுக்காகவா? தமிழரசி, வாய் விட்டு அழுடி, நெஞ்சடைச்சிட போதுரி பாவி, அழு அழுடி. யாரோ அவளை பிசாசாக ஒலுக்க தமிழரசி திடீரென்று வெடித்து கொண்டு அலறினாள். ரமேஷு, என் செல்வமே, போயிட்டே ராசா. மின்னை கிழித்து கொண்டு எழும்பியது அவள் அலறல். எந்த படுபாவி இப்படி பச்சை புள்ளைய அடிச்சுக்கொன்னா? விடக்கூடாது அந்த சோமாரிய.
வாங்கடா போலீஸ் ஸ்டேஷனுக்கு, 2ல 1 பாத்துருவோம். கும்பல் ஸ்டேஷன் நோக்கி ஓடியது. பாவி, நல்லா இருப்பியா நீ? என் பிள்ளைய அநியாயமா கொன்னுட்டீங்களே. தமிழரசி தலைவிரி கோலமாய் நடுத்தெருவில் நின்று ஸ்டேஷன் பார்த்து அலறினாள். மண்ணை வாரி இறைத்து சபித்தாள். ஒரு சிலர் ஓடும் பஸ்களில் கல்லறிய அந்த சாலையில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. ஸ்டேஷன் உள்ளே அவசர கூட்டம் கூடியது. கும்பலை தாக்கு பிடிக்க முடியாத நிலையில் போலீஸ் லத்தி சார்ஜ் செய்தது. கும்பல் கலைந்தது. செல்வம் பிள்ளைக்கு இறுதி சடங்கு செய்து கொள்ளி வைத்தான். தாளிக்காமல் சமைத்து போட்டியே செல்வம், இன்னைக்கு உன் பிள்ளைய தாளிச்சு கொன்னுட்டாங்களே. செல்வம் சுருண்டு உட்கார்ந்து முகம் பொத்தி அழுதான். கூட வந்த கூட்டமும் உருகி உருகி பெரிதாக அழுதது. தெய்வநாயகி பேப்பர் படித்ததும் துடித்து போனாள். கண் கலங்கினாள். வேகமாய் மாடிக்கு வந்தாள். பஸ்கி எடுத்துக் கொண்டிருந்த கணவனை முறைத்து பார்த்தாள். என்ன? மௌனமாக பேப்பரை நீட்டினாள். அவன் முகம் மாறியதை வெறித்து பார்த்தாள். லீவுக்கு போட்டிருக்கிறதா பொய் சொன்னீங்களா? இப்ப என்ன அதுக்கு? ஏன் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்னு பேப்பர் பார்த்து தெரிஞ்சுக்க மாட்டேனா நானு? இந்த பாரி, நீ உன் வேலையை பார்த்துட்டு போ. எஸ்ஐ உருமினார். தெய்வநாயகி கீழே வந்தாள். கொலகாரா, அதிகாரம் கையில இருக்கிறதுனால இத்தனை அட்டகாசமா? உங்களை யார் தட்டி கேட்கிறது? எந்த தெய்வம் உனக்கு தண்டனை தரப்போகுது? தெய்வநாயகி ஒரு கணம் தன் கணவன் அடித்துக் கொன்ற அந்த பாலகனுக்காக கண்ணீர் விட்டு அழுதாள். அம்மா! கண்ணீரோடு நிமிர்ந்தவள் திகைத்தாள். கார்த்திக், என்னடா ஸ்கூலுக்கு போல? கார்த்திகேயன் கண் சிவக்க அம்மாவை பார்த்தான். போனம்மா, பசங்க கிண்டல் பண்ணாங்க. காக்கி சட்டை போட்ட கொலகாரண்டா அவங்க அப்பன்னாங்க. ஏம்மா, நிஜம்தானாமா? அப்பா ஒரு மகனை ஸ்டேஷன்ல அடிச்சு கொன்னுட்டாராமா. எல்லாரும் பேசிக்கிறாங்களே, அது உண்மையாமா? தெய்வநாயகி சட்டென்று மகளை அணைத்துக் கொண்டு கண்ணீர் விட்டாள். அம்மா வாய் திறந்து பதில் சொல்லாவிட்டாலும் அவள் சிந்திய கண்ணீர் பிள்ளைக்கு உண்மையை சொல்லியது. பிள்ளை விடுபட்டு தன் அறைக்கு சென்று அமர்ந்தான். யோசித்தான். சாகும் அளவிற்கு அடித்திருக்கிறார் என்றால் எத்தனை வேதனை வலி அனுபவித்திருப்பான். டீச்சர் சில நேரம் கோபத்தில் அடிக்கும் போது ஏற்படும் வலியே என்னால் தாங்க முடியவில்லையே. அப்படி இருக்க உயிர் போக அடித்திருக்கும் அடியின் வலி எப்படி இருந்திருக்கும்? கடவுளே, என் அப்பாவா? என் அப்பா இத்தனை கொடுமைக்காரரா? ராட்சசனா? போலீஸ் என்றால் தவறு செய்பவர்களை திருத்தும் உத்தியோகம் என்றுதானே நினைத்திருந்தேன். இவர்களே தவறு செய்வார்களா என்ன? அப்படியானால் இவர்கள் செய்யும் தவறை யார் திருத்துவார்கள்? கார்த்திகேயனுக்கு புரியவில்லை. அதற்கு பிறகு சாப்பாடு இறங்கவில்லை. தூக்கம் வரவில்லை. தலைவிரி கோலமாக கதரும் ஒரு தாயின் முகம் கண்ணுக்குள் விஸ்வரூபமாகி சித்திரவதை செய்தது. பாவம், ஒரே பிள்ளையா, எத்தனை துடிச்சிருப்பான். அந்த துடிதுடிப்புக்கு காரணம் என் இரக்கமில்லாத தகப்பன்ல. தகப்பம் பண்ணிட்ட இந்த கொடுமைக்கு நான் என்ன பரிகாரம் பண்ண போறேன்? கார்த்திகேயன் இரவெல்லாம் தூங்காமல் புரண்டு யோசித்தான். செய்ய வேண்டும், ஏதேனும் செய்ய வேண்டும். என் தகப்பன் துடிதுடிக்க வேண்டும். அதே நேரம் அந்த தாய் மனம் குளிர வேண்டும். எப்படி? நானும் செத்துட்டா? ச, மரணம் தண்டனை ஆகாது. கார்த்திகேயா, யோசி. அதை விட நல்ல வழியை யோசி. கார்த்திகேயன் மீண்டும் புரண்டு படுத்து யோசித்தான். வீடு வெறிச்சிட்டு 10 நாட்களுக்கு மேல் ஆகிவிட்டது. ஓடி ஆடி கொண்டிருந்த பிள்ளை சுவரில் புகைப்படமாய் தொங்கிக் கொண்டிருந்தான் மாலையோடு. செல்வம் உயிரற்ற பிணமாய் 10 நாளுக்கு பிறகு வேலைக்கு புறப்பட்டான். தமிழரசி இன்னும் எழுந்திருக்கவில்லை. அழுது அழுது கண்ணீர் வற்றி பைத்தியம் பிடிக்கும் நிலைக்கு வந்திருந்தாள் அவள். அந்த கொலகாரனை தெய்வம் தண்டிக்கும் தமிழு. நாம ஏழைங்க, அவங்களோட மோத முடியாது. அவங்க அதிகார திமிர்ல அக்கிரமம் செய்யறாங்க. வெள்ளக்காரங்க ஆட்சியை விட மோசமான இதுக்கு பேரு ஜனநாயகமா. எங்க போய் முட்டிக்க? எழுந்து ஆக வேண்டியதை பாரு. நமக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான் நினைச்சுக்க. அவனுங்க அடிச்சு கொள்றதுக்குன்னே புள்ள பத்து கொடுத்துருக்குறோம். அதோட முடிஞ்சு போச்சு எல்லாம். மனசை தேத்திக்க. செல்வம் மனைவிக்கு ஆறுதல் சொன்னவன் வெளியில் வந்தான். குடிசை வாசலில் படுத்திருந்த சிறுவனை பார்த்து வியந்தான். இங்க யாருடா பையன் இங்க படுத்திருக்க? எழுப்பினான். நானாதீங்க. செல்வம் திகைப்போடு சிறுவனை பார்த்தான். ரமேஷின் வயதுதான் இருக்கும். குளிரில் வெடவெடவென்று நடுங்கினான். உள்ளவா, எந்த ஊர் உனக்கு? இத்தனை நாள் எங்கிருந்த? எங்கெங்கயோ இருந்தேன். ஏதேதோ வேலை பண்ண. எனக்கு ஏதாவது வேலை வாங்கி கொடுங்கய்யா. சம்பாதிச்சு உங்ககிட்டே கொடுத்துடுறேன். 2 வேளை கஞ்சி ஊத்துங்க போதும். சிறுவன் அழுதான். செல்வத்திற்கு ரமேஷின் நினைவு வந்தது. சட்டென்று அணைத்து கொண்டான். டே பையா, அழுவாதடா. இங்க இருந்துக்க. நீ வேலை ஏதாச்சும் பார்த்து தரேன் என்ன என்றவன் தமிழை விஷயம் சொன்னான். அவள் மறுக்கவும் இல்லை, சந்தோஷப்படவும் இல்லை. சரி என்று தலையாட்டினாள். ஒட்டாமல் சட்டென்று ஒருவனை ஏற்றுக்கொள்ளாம முடியால்தான் முடியும். செல்வம் சிறுவனை ஏற்றுக்கொண்டான். புறப்பட்டான். தமிழரசி சமைத்தாள். பையனுக்கு போட்டாள். நீங்க சாப்பிடலையா? தலையாட்டி விட்டு சுருண்டு படுத்தாள். செல்வம் மதிய சாப்பாட்டிற்கு வரும்போதுதான் எழுந்தாள். உன் பேர் என்னடா பையா? சில பேர் சனியேன்னுவாங்க, சில பேர் அநாத பொணமேன்னுவாங்க, சில பேர் தரித்திரமேன்னுவானுங்க. என் பேர் எனக்கே மறந்துருச்சு. சிறுவன் இப்படி சொன்னதும் தான் தமிழரசி இரக்கத்தோடு அவனை பார்த்தாள்.
உன்னை இங்க அப்படிலாம் யாரும் கூப்பிட மாட்டோம், அழகுன்னு கூப்பிடவா? செல்வம் கேட்க சிறுவன் மகிழ்ச்சியோடு தலையாட்டினான். தெய்வநாயகி மரம் மாதிரி நின்றிருந்தாள். சொல்லுடி, பிள்ளைங்க. எனக்கு தெரியாது. தெரியும், உனக்கு தெரியும். இல்லாட்டா பிள்ளைய காணாம நீ துடிக்க மாட்ட, அழுவ மாட்ட. எஸ்ஐ கத்தினார். 10 நாளாயிற்று பிள்ளை காணாமல் போய். பெற்றவள் எந்த துடிப்பும் இல்லாமல் வளைய வருகிறாள் என்றால் என்ன அர்த்தம்? அவருக்கு புரியவில்லை. எங்கடி என் பிள்ளை? தெய்வநாயகி எரித்து விடுவது போல் அவரை பார்த்தாள். இதே மாதிரி ஒரு தாய் உங்ககிட்ட வந்து கேட்டாளே, அவனுக்கு என்ன பதில் சொன்னீங்க நீங்க? எஸ்ஐ விழி சிவக்க அவளையே வெறித்து பார்த்தார். பல்லை நரநரவென கடித்தார். எல்லோரும் சேர்ந்து ஏதோ நாடகம் ஆடுகிறார்கள், விடக்கூடாது. நீ சொல்லாட்டா என்ன, நானே கண்டுபிடிக்கிறேன். நான் போலீஸ்காரண்டி, என் சக்தி என்னன்னு காட்டுறேன். ஆவேசமாக வெளியே போனான். எனக்கு தெரிஞ்ச ஒரு மெக்கானிக் ஷெட்ல எடுபிடி வேலைக்கு போறியாடா அழகு? இரவு சாப்பிடும்போது கேட்டான் செல்வம். போறேங்க. ஏங்க, யார் பெத்த புள்ளையோ, எப்படிங்க வேலைக்கு அனுப்புறது? நாளைக்கு யாராவது வந்து ஏதாவது கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? ஏய், நாம என்னடி தப்பு பண்ணோம்? ஆனா அதுன்னு வந்த சின்ன பிள்ளைக்கு அடைக்கலம் கொடுத்துருக்கோம். இது தப்பா? அது வேலை செய்யறங்குது, செய்யிடாங்கிறோம். எதுக்கு பயப்படணும்? யாருக்கு பயப்படணும்? செல்வம் மறுநாள் பையனை மெக்கானிக் ஷெட்டில் விட்டான். வாத்தியாரே, சின்ன பையன், கொஞ்சம் அனுசரணையா வச்சுக்க, அடிச்சுக்கிடிச்சு பண்ணிராத. செல்வத்தின் குரல் நெகிழ்ந்து கண்கள் பளபளத்தது. ரமேஷின் நினைவு வந்தது. நீ போப்பா, எனக்கும் பசங்க இருக்காங்க. மெக்கானிக் ஆள் அவனை அனுப்பி வைத்தான். தினம் 7 ரூபாய் கூலி கொடுத்தான். கூலியை கொண்டு வந்து தமிழரசியிடம் கொடுத்தான் சிறுவன். தமிழரசி திகைத்தாள், வாங்க மறுத்தாள். பையன் அவள் காலடியில் வைத்துவிட்டு ஓடி போனான். சற்று நேரம் பணம் அனாதையாக கீழே கிடந்தது. பிறகு தமிழரசி அதை கண்ணீரோடு எடுத்து கண்களில் ஒற்றிக்கொண்டு ஒரு டப்பாவில் போட்டு வைத்தாள். யாரு தமிழரசி பையன்? அக்கம் பக்கம் விசாரித்தது. தமிழரசி விவரம் சொன்னதும் அடப்பாவமே என்று இறங்கியது. பரவாயில்ல போ, உன் புண்ணுக்கும் மருந்தாட்டம் இருந்துட்டு போட்டுமே என்று வாழ்த்தி சென்றது. எண்ணி 20 நாள் அமைதியாக சென்றது. 21ஆம் நாள் போலீஸ் செல்வத்தின் வீட்டு கதவை தட்டியது. செல்வத்தை தரவென இழுத்து வந்து விலங்கு மாட்டியது. செல்வம் திமிரினான். விடுங்க, என்ன ஏன் விலங்கு மாட்டீங்க? நான் என்ன தப்பு பண்ண? இன்ஸ்பெக்டர் பையனை கடத்தி கொண்டாந்து வச்சுக்கிட்டு பேசுறியா நீ? லத்தியால் ஒருவர் முழங்காலில் அடிக்க செல்வம் துடித்து போனான். தமிழரசியின் ஓலம் பின்தொடர செல்வத்தை போலீஸ் இழுத்து சென்றது. தெய்வநாயகி ஸ்டேஷன் வாசலில் நின்றிருந்தால், கூடவே கார்த்திகேயன். அவரை விடுங்க. அத சொல்ல நீ யாரு? நான் தான் எஸ்ஐயோட மனைவி. என் பிள்ளைய யாரும் கடத்திட்டு போல. இதோ இருக்கா என் பிள்ளை. முதல்ல அவரை விடுங்க, இல்ல இந்த ஸ்டேஷன் சிரிப்பா சிரிச்சிடும் சொல்றேன். அவர்கள் மிரண்டார்கள், தயங்கினார்கள். தெய்வநாயகி புது இன்ஸ்பெக்டரிடம் வாக்குமூலம் தந்தாள். நான் தான் என் பிள்ளைய அவங்க வீட்டுக்கு அனுப்புனேன், அவங்க கடத்தல. சொல்ல போனா அது எங்க பிள்ளைன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. காரணம்? அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, சொல்லவும் மாட்டேன். உங்களுக்கு தேவை உண்மை. அவங்க கடத்தலைங்கிறது உண்மை, அதை நான் நிரூபிச்சுட்டேன். இனிமே அவரை விட்டுருங்க. மீறினா கமிஷனர்கிட்ட போவேன். உங்க வண்டவாளங்கள் எல்லாம் ஆதாரத்தோட அம்பலப்படுத்துவேன். அவர்கள் செல்வத்தை விடுதலை செய்தார்கள். கார்த்திகேயன் அவனுடன் ஓடி வந்தான். ஏண்டா பொய்யா சொன்ன? ஏண்டா சொன்ன? பிள்ளைய கொன்னது போதாதுன்னு இப்ப குடும்பத்தையே அழிச்சிடலான்னு வந்து ஒட்டிக்கிட்டியா? செல்வம் சிறுவனை பலார் என்று அறைந்தான். குப்பம் கூடியது. சிறுவன் யாரென்று தெரிந்ததும் கொதித்தது. பழிக்கு பழி வாங்கு செல்வம். உன் பிள்ளைய கொன்னவன் பிள்ளைய விட்டுறாத, அடிச்சு கொல்லு. நீ துடிச்சாப்புல அவனும் துடிக்கட்டும், உன் பொண்டாட்டி கதறாப்புல அவனும் கதறட்டும். கூச்சல் அதிகரித்தது. கார்த்திகேயன் எதையும் எதிர்பார்த்தவன் போல் அமைதியாக தலை குனிந்து நின்றிருந்தான். யாரோ ஒரு கல்லை எடுத்து வீசினார்கள். கார்த்திகேயன் வலி தாழாமல் வந்து கதவு தட்டினான். உள்ளே தமிழரசி மரம் போல் அமர்ந்திருந்தாள். அம்மா, கதவை திறங்கம்மா. தமிழரசி ரமேஷின் படத்தை வெறித்து பார்த்தாள். ஏம்மா, இன்னைக்கு ஸ்கூல்ல டீச்சர் ஒரு பாடம் நடத்தினாங்க, மனசே சரியில்லைம்மா. என்னடா ராசா அது? மனுநீதி சோழன்னு ஒரு ராசாவாம், நீதி தவறாதவராம். அவர் பையன் வேகமா தேர் ஊட்டும் போது குறுக்க ஒரு கண்ணுக்குட்டி ஓடி வர, கண்ணுக்குட்டி மேல தேர் ஏறி அது செத்துடுச்சான். அப்போ அம்மா பசு வந்து மணி அடிச்சு நியாயம் கேட்டு அழுதுச்சான். அப்போ ராசா என்ன பண்ணாராம் தெரியுமா? தான் பிள்ளைய தெருவுல படுக்க வச்சு தேரை ஏத்தி கொண்டுட்டாராம். இது சரியாம்மா? சரியோ தப்போ, நீதிக்காக அப்படி செஞ்சிருக்கான் அந்த ராசா. அப்புறம் சாமி வந்து எல்லாரையும் காப்பாத்தி உயிரை வரவழைச்சு கொடுத்துட்டாராம். இருந்தா கூட ராசா செஞ்சது சரியான்னு சந்தேகம் வருதுமா. பழிக்கு பழி வாங்குற மாதிரி இல்ல மா. கல்லால அடிக்கிறாங்க, கதவை திறங்கம்மா. எங்க அப்பா செஞ்ச தப்புக்கு தான் அவரை உதறிட்டு உங்க கூட ஓடி வந்தேன். எனக்கு இனிமே நீங்க தான்மா அம்மா அப்பா. எங்க அம்மாவும் இதுக்கு சம்மதிச்சுதான் என்னை இங்க அனுப்பி வச்சாங்க. கதவை திறங்கம்மா. தமிழரசி திகைத்தாள். அப்படி என்றால் அந்த கொடுங்கோலனுக்கும் இரக்கமுள்ள மகனும் மனைவியும் இருக்கிறார்களா? தகப்பன் செய்த தவறுக்கு தண்டனை கொடுக்கத்தான் பிள்ளை இங்கு வந்தானா?
புருஷன் செய்த பாவத்துக்கு பரிகாரமாகத்தான் பிள்ளையை உயிரோடு பறிகொடுக்க முன்வந்தான் அந்த தாய். ச்ச, உயிருக்கு உயிர்தான் கதின்னா எதுக்கு அந்த மனுநீதி சோழன் கதையில கடைசியில தெய்வம் எல்லாரையும் உயிர்ப்பிக்க? இது கலிகாலம் இல்லையா? தெய்வம் நேர்ல வருமான்னு? மனுஷன்தான் சமயத்துல தெய்வமா மாறணும். தமிழரசி தெய்வமானால் பாய்ந்து சென்று கதவை திறந்தாள். கல்லடி பட்டு ரத்தம் சொட்ட நின்றிருந்த சிறுவனை அணைத்துக் கொண்டாள். நிறுத்துங்க, இது என் பிள்ளை, இனிமே என் பிள்ளை கத்தினாள். கூட்டம் பின்வாங்கியது, கூச்சல் நின்றது. என்ன சொல்ற தமிழு? அப்பன் கொடு நாகமா இருந்தா என்ன? இது மாணிக்கம், விட்டுருங்க. கண்ணீர் விட்டு அழுதாள். உள்ளே அழைத்து சென்று காயம் துளைத்து மருந்து போட்டாள். உன்னை புரிஞ்சுக்கிட்டோம் ராசா, உங்க அம்மாட்ட போயிடு. நீ உங்க அப்பனுக்காக நீ தண்டனை அனுபவிக்க வேண்டாம், போய் நல்லபடியா இரு ராசா. பிள்ளை மறுத்தது. இது எனக்கு தண்டனை இல்லம்மா, அவருக்கு தான் தண்டனை. எங்க அம்மாவும் வெளியே வந்துட்டாங்க, அவருக்கு இப்ப பொண்டாட்டி பிள்ளை யாரும் இல்ல. உங்க அம்மாவுமா எங்கட ராசா? பாட்டி வீட்டுக்கு போயிட்டாங்க, இனிமே என்ன கேட்டு வரமாட்டாங்க. இது நாங்க 2 பேரும் மனசு விட்டு பேசி எடுத்த நல்ல முடிவு. இனிமே நான் உங்க பிள்ளை, ஏத்துப்பீங்களாமா என்ன? ரமேஷ் தமிழரசி இப்படித்தான் சட்டென்று குரலெடுத்து கதறி அவனை அணைத்துக் கொண்டாள்.